வணக்கம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம கருத்துக்கள் என்னங்கிறது பார்த்துடலாம். 2024ஆம் ஆண்டில் மறுபதிப்பா வந்த புதிய பாடத்திட்டத்தோட கீழ தயாரிக்கப்பட்ட நூல் தான் இது. இதில வந்து நம்ம கவிதையியல், கதையியல் இதெல்லாம் பார்க்குறப்போ இலக்கணவியல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடமே இருக்குது. அந்த ஒரு இயலை மட்டும் நம்ம தனியா பார்த்துரலாம். இயல் 4 இலக்கணவியல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துரலாம். இதில வந்து தமிழ், ஆங்கிலம் தொடரமைப்பு, அப்புறம் பொருண்மையும் சொற்பொருளும், வேர்ச்சொல், அப்புறம் திறனாய்வு இத தான் நம்ம பார்க்க போறோம். இதில வந்து தமிழ், ஆங்கிலம் தொடரமைப்பு ஒப்பீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துரலாம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மொழியின் பல்வேறு நிலைகளை அறிவதற்கும், அதனோடு தொடர்புடைய பல மொழிகளின் இயல்புகளை அறிவதற்கும் ஒப்பீடு அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மொழிகளை ஒப்பிடுதல், அவற்றுக்கிடையே உள்ள தொடர்புகளை காணல், அத்தொடர்புகளை அடிப்படையாகக் கொண்டு மொழிகளை தனி குடும்பமாக பிரித்தல், அவற்றை ஒப்பிடுதல், ஒரு மொழி குடும்பத்தில் அமையும் கிளை மொழிகளுக்கு இடையே உள்ள தொடர்பை விளக்குதல் ஆகிய செயல்கள் யாவுமே ஒப்பீட்டு ஆய்விலேயே நிகழ்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடத்தில நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா, தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளின் சில தொடரமைப்பு கூறுகள வந்து ஒப்பிட்டு காமிக்குது. ஆங்கிலத்த வந்து 2ஆம் மொழியாக படிக்கும் மாணவர்களுக்கு வந்து இந்த ஒப்பீடு அதன் தொடரமைப்புகள கூற எளிமையாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். தமிழ் மொழியோட சிறப்புகள பற்றி மேலை நாட்டினர் என்னென்ன கருத்துக்கள் கூறியிருக்காங்க அப்படின்னா, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி அப்படின்னு மேக்ஸ் முல்லர் சொல்றாங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி அப்படின்னு மேக்ஸ் முல்லர் சொல்லியிருக்காங்க. ஆற்றல் மிக்கதாகவும் சில சொற்களால் கருத்தை தெரிவிப்பதாகவும் விளங்குவதில் தமிழ் மொழியை எம்மொழியாலும் மிஞ்ச முடியாது. உள்ளத்தின் பெற்றியை உள்ளவாறு எடுத்து காட்டுவதில் தமிழ் மொழிக்கு ஈடாக எம்மொழியும் இயைந்ததாக இல்லைன்னு சொல்லி பெர்சிவல் சொல்றாங்க. ஆற்றல் மிக்கதாகவும் சில சொற்களால் கருத்தை தெரிவிப்பதாகவும் விளங்குவதில் தமிழ் மொழியை எம்மொழியாலும் விஞ்ச முடியாது. உள்ளத்தின் பெற்றியை உள்ளவாறு எடுத்துக் காட்டுவதில் தமிழ் மொழிக்கு ஈடாக எம்மொழியும் இயந்ததாக இல்லைன்னு சொல்லி பெர்சிவல் சொல்றாங்க. அடுத்தது ரைஸ் டேவிஸ் என்ன சொல்றாங்கன்னா, வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன. வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஈராஸ் பாதிரியார் என்ன சொல்றாங்கன்னா, இப்போது வழங்கும் எல்லா மொழிகளிலும் தமிழே மிக பழமையானது. இப்போது வழங்கும் எல்லா மொழிகளிலுமே தமிழ் மொழி மிக பழமையானது அப்படின்னு சொல்லி ஈராஸ் பாதிரியார் வந்து சொல்றாங்க. அடுத்தது திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ். திராவிட மொழி குடும்பத்தில தமிழ் எப்படி இருக்குன்னு சொல்றப்போ, திராவிட மொழி குடும்பத்தில் 23க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 23க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அவற்றுள் ஒன்றாகிய தமிழ் மற்ற திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து அப்படின்னு தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்தில் பனம்பாரனார் தமிழ் மொழி வழங்கும் நிலப்பரப்பு குறித்து கூறியுள்ளார். வடக்கில் வேங்கடமலை, தெற்கில் குமரியாறு ஆகியவற்றை எல்லையாக கொண்டு தமிழ் மொழி பேசப்பட்டு வந்துள்ளதாக அறிய முடிகிறது. என்னது அப்படின்னா, தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்தில் பனம்பாரனார் தமிழ் மொழி வழங்கும் நிலப்பரப்பு அப்படிங்கிறதுல இதை வந்து கூறியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை, மியான்மர், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா முதலிய உலக நாடுகளும் தமிழ் மொழி பேசப்படுகின்றது. திராவிட மொழிகள் மிக பழமையான மொழிகள் என்பதும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்திய நாட்டில் வழக்கில் இருந்து வந்துள்ளன என்பதும் மொழியியலாளர்களின் கொள்கை. திராவிட மொழிகள் மிக பழமையான மொழிகள் என்பதும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்திய நாட்டில் வழக்கிலிருந்து வந்துள்ளன என்பதும் மொழியியலாளர்களின் கொள்கை. இந்தோ ஆரிய மொழியாகிய சமஸ்கிருதம் இந்நாட்டில் நுழைவதற்கு முன்னாலேயே திராவிட மொழிகள் வழக்கில் இருந்துள்ளன என்று மொழியியல் அறிஞர் அகத்திலிங்கம் கூறியிருப்பது நம்ம இங்கே எண்ணத்தக்கது. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, திராவிட மொழிகள் மிக பழமையான மொழிகள் என்பதும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்திய நாட்டில் வழக்கிலிருந்து வந்துள்ளன என்பதும் மொழியியலாளர்களின் கொள்கை. இந்தோ ஆரிய மொழியாகிய இன்றைய சமஸ்கிருதம் இந்நாட்டில் நுழைவதற்கு முன்னாலேயே திராவிட மொழிகள் வழக்கில் இருந்துள்ளன என்று மொழியியல் அறிஞர் அகத்திலிங்கம் கூறியிருப்பது இங்கு நம்ம கருதினோம். வடமொழியின் முதற்காவியும் வால்மீகியின் ராமாயணம் என்று கூறுவர். இதில் தமிழ் வளர்த்த பாண்டியர் பற்றி குறிப்பு வருகின்றது. வியாச முனிவரும் மகாபாரதத்தில் தமிழ்நாட்டின் சிறப்பையும் பாண்டிய அரசின் சிறப்பையும் குறிப்பிட்டுள்ளார். வியாச முனிவரும் மகாபாரதத்தில் வந்து தமிழ்நாட்டின் சிறப்பையும் பாண்டிய அரசின் சிறப்பையும் குறிப்பிட்டுள்ளார். இவை யாவும் தமிழின் தொன்மை சிறப்பை புலப்படுத்துகின்றன. இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் ஆங்கிலம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் ஏறக்குறைய 400 கோடி மக்களால் பேசப்படும் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இந்த பெரும் மொழி குடும்பத்தில் ஆங்கிலம், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, போர்த்துகீசியம், ஜெர்மனி, இத்தாலி, ரஷ்யா, பார்சி, இந்தி, உருது முதலான மொழிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பெரும் மொழி குடும்பத்தில் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் வந்து ஆங்கிலம், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், ஜெர்மனி, இத்தாலி, ரஷ்யா, பார்சி, இந்தி, உருது முதலான மொழிகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றுள்
உலகெங்கும் பேசப்படும் பன்னாட்டு மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் ஆங்கில மொழி விளங்குகிறது. இந்திய ஐக்கிய நாடுகள், அதாவது ஐக்கிய நாடுகள், ஐக்கிய அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, நியூசிலாந்து போன்ற நாடுகளின் முதன்மை மொழியாக ஆங்கிலம் உள்ளது. உலகில் மிகுதியாக பயன்படுத்தப்படும் மொழிகளின் வரிசையில் முதலில் மாண்டரின் சீன மொழியும், இரண்டாவதாக ஸ்பானிய மொழியும், மூன்றாவதாக ஆங்கிலமும் உள்ளன. உலகில் மிகுதியாக பயன்படுத்தப்படும் மொழிகளின் வரிசையில் முதலில் மாண்டரின் சீன மொழியும், இரண்டாவதாக ஸ்பானிய மொழியும், மூன்றாவதாக ஆங்கிலமும் உள்ளன. உலக மக்கள் தொகையில் 1/3 ஆங்கிலம் பேசுபவர்களாக உள்ளனர். 67 நாடுகளில் அரசு அலுவல் மொழியாக ஆங்கிலம் பயன்படுகிறது. ஆங்கிலம் இங்கிலீஷ் என்பதன் மூலச்சொல் ஆங்கிள்ஸ் என்னும் பெயரிலிருந்து பெறப்பட்டதாகும். இங்கிலாந்தில் வாழ்ந்த ஆங்கிலோ சாக்சன் என்ற சிறு குழுவினரால் பேசப்பட்ட ஆங்கிலம் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. மொழி நிலைகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சொல்லமைப்பின் அடிப்படையில் மொழி நிலைகள் 3ஆக பகுக்கப்பட்டுள்ளன. அவை தனிநிலை, உட்பிணைப்பு, ஒட்டுநிலை. சொல்லமைப்பின் அடிப்படையில் மொழி நிலைகள் 3ஆக பகுக்கப்பட்டுள்ளன. அவை தனிநிலை, உட்பிணைப்பு, ஒட்டுநிலை என்பன. தனிநிலை ஐசோலேட்டிவ் லாங்குவேஜ். தனிநிலை அப்படின்னா ஐசோலேட்டிவ் லாங்குவேஜ். சொற்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நின்று பொருள் உணர்த்துவது தனிநிலை அமைப்பு. சீனம், சயாம், பர்மியம், திபெத்து ஆகிய மொழிகள் தனிநிலை அமைப்பை கொண்டவை. சீனம், பர்மியம், திபெத்து ஆகிய மொழிகள் தன்னிலை அமைப்பை கொண்டவை. சீன மொழியில் மின் என்னும் சொல் மக்களை குறிக்கும், லிக் என்னும் சொல் வலிமையை குறிக்கும். இரண்டும் சேரும் பொழுது மின் லிக் மக்கள் வலிமை, மின் சிலிக் மக்களுடைய வலிமை என்பதை குறிக்கும். சி என்பது அம்மொழியில் வெறுஞ்சொல். உட்பிணைப்பு நிலை இன்ஃப்ளக்ஷனல் லாங்குவேஜ். உட்பிணைப்பு நிலை என்றால் அடிச்சொற்கள் இரண்டு சேரும் பொழுது இரண்டும் சிதைந்து ஒன்றுபட்டு நிற்பது உட்பிணைப்பு நிலை அமைப்பு. ஐரோப்பிய மொழிகள் உட்பிணைப்பு நிலையை சார்ந்தவை. சச், விச், என்னும் ஆங்கில சொற்கள் சோல் லைக், ஹூ லைக், ஹூ லைக் என்பனவற்றின் உட்பிணைப்பு தான். அதாவது சச்சிங்கிறது சோல் லைக்கும், விச்சுங்கிறது ஹூ லைக்குங்கிறது உட்பிணைப்புங்கிறாங்க. அடுத்து ஒட்டுநிலை அப்படிங்கிறது அகுலேட்டினேட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அடிச்சொற்கள் இரண்டும் சேரும் பொழுது ஒன்று சிதைந்து மற்றொன்று சிதையாமல் நிற்பது ஒட்டுநிலை அப்படிங்கிறாங்க. ஒட்டுநிலை அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் உள்ள பெரும்பான்மையான மொழிகள் இவ்வகையான திராவிட மொழி, சித்திய மொழி, ஜப்பானிய மொழி, கொரிய மொழி, பின்னிஷ் மொழி, பாஸ்க் மொழி, ஆப்பிரிக்க பழங்குடியின மக்களின் பண்படு மொழி, மலேசியா பாலினேஷியன் மொழி முதலான பல மொழிகளும் ஒட்டுநிலை சார்ந்தவை. திராவிட மொழி, சித்திய மொழி, ஜப்பானிய மொழி, கொரிய மொழி, பின்னிஷ் மொழி, பாஸ்மிக் மொழி, ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் பண்பு மொழி, மலேசியா பாலினேஷியன் மொழி முதலான பல மொழிகளும் ஒட்டுநிலை சார்ந்தவை. பார் என்னும் அடிச்சொல்லோடு இடைநிலை விகுதி போன்ற இடைச்சொற்கள் ஒட்டி வருகின்றன. பார் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு வருது. ஸோ அடுத்ததாக ஆங்கில மொழியில் உள்ள பெரும்பான்மை சொற்கள் லத்தீன் மொழியிலிருந்தும் கிரேக்க மொழியிலிருந்தும் உருவானவை. இன்றைய பயன்பாட்டில் இருக்கும் நவீன ஆங்கிலம் பல்வேறு மொழிகளில் உள்ள வழக்கு சொற்களை கொண்டுள்ளன. தொலைத்தொடர்பு, அறிவியல், செய்தி தொழில்நுட்பம், வணிகம், மருத்துவம், அரசியல், கணினியல் முதலிய பல்வேறு துறைகளில் ஆளுமை மிக்க மொழியாகவும் ஆங்கிலம் விளங்குகிறது. தொலைத்தொடர்பு, அறிவியல், செய்தி தொழில்நுட்பம், வணிகம், மருத்துவம், அரசியல், கணினியல் முதலிய பல்வேறு துறைகளில் ஆளுமை மிக்க மொழியாகவும் ஆங்கிலம் விளங்குகிறது. வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், வரைகலை, இணையம் போன்ற பல்வேறு ஊடக தொழில்நுட்பங்களில் ஆங்கிலம் இன்றியமையாததாக உள்ளது. எடுத்துக்காட்டாக இணையம் இயங்கும் பல்வேறு நெறிமுறைகள், அதாவது புரோட்டோகால்ஸ்னு சொல்லுவாங்க. PROTOCOLS புரோட்டோகால்ஸ். வலைதளங்கள் கட்டமைக்கப்படும் குறியீட்டு மொழிகள், மார்க்அப் லாங்குவேஜ். அப்படிங்கிறது மார்க்அப் லாங்குவேஜ். நிரல் மொழிகள், புரோகிராமிங் லாங்குவேஜ் ஆகியவை ஆங்கிலத்தில் உள்ளன. பயிற்று மொழிகள் அப்படிங்கிறது தமிழக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தாய்மொழி முதல் மொழியாகவும் ஆங்கிலம் இரண்டாம் மொழியாகவும், அதாவது செகண்ட் லாங்குவேஜ் பயிற்றுவிக்கப்படுகின்றன. பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தாய்மொழி ஆங்கிலமும் பயிற்று மொழிகளாக மீடியம் உள்ளன. பெரும்பான்மையாக பொறியியல், மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் ஆங்கிலமே பயிற்று மொழியாக உள்ளது. ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் புதிதாக மற்றொரு மொழியை கற்கும் பொழுது தம் தாய்மொழியோடு ஒப்பிட்டு பார்ப்பது இயல்பு. ஆங்கிலம் ஒரு மொழியாக மட்டுமின்றி பாடமாகவும் கற்பிக்கப்படுவதால் தமிழோடு ஆங்கில ஒப்பீடு இன்றியமையாததாக உள்ளது. மாணாக்கர் ஆங்கில பாடத்தை கற்கும் பொழுது அதன் மொழி கட்டமைப்புகளையும் இலக்கண கூறுகளையும் தமிழோடு ஒப்பிட்டு பார்க்கின்றனர். ஸோ எடுத்துக்காட்டாக ஆங்கிலத்திலிருந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் தொடர்களை படிக்கும் பொழுது மாணாக்கர் தமிழில் செய்வினை, செயற்பாட்டு வினை தொடர்களை நினைவு கூறும். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவைங்கிறது செய்வினை, செயற்பாட்டு வினை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அட்ஜெக்டிவ், அட்வர்பு பற்றி படிக்கும் பொழுது தமிழின் பெயரடையும் வினையடையும் நினைவு கூறும். ஆங்கிலம் 146 மொழிகளிலிருந்து சொற்களை கடன் வாங்கியுள்ளதென ஒரு கணக்கெடுப்பின்படி அறிய முடிகிறது. ஆங்கிலம் 146 மொழியிலிருந்து சொற்களை கடன் வாங்கியுள்ளதென ஒரு கணக்கெடுப்பின்படி அறிய முடிகிறது. தமிழில் அணைக்கட்டு அப்படிங்கிறது இங்கிலீஷில் ANICUT அணைக்கட். காசு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் CASH கேஷ்.
கட்டுமரம் தமிழில் வந்து கேட்டாமரம், CATAMARAM. கரி அப்படின்னு தமிழில், இங்கிலீஷில் வந்து CURRY கரி. மாங்காய் அப்படின்னு தமிழில், ஆங்கிலத்தில் MANGO. தோப்பு அப்படின்னு தமிழில் TOPE டோப் அப்படின்னு சொல்கிறோம். பப்படம் அப்படின்னு சொல்கிறோம், POPPADAM அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் பப்படம் சொல்கிறோம். தேக்கு அப்படின்னு தமிழில் சொல்லும் பொழுது TEAK அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஓலைன்னு தமிழில் சொல்கிறோம், OLLA அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். மிளகு தண்ணீர் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம், MULLIGATANNEY. முள்ளிக தண்ணி அப்படி சொல்கிறோம். கூலி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், COLLIE. கூலின்னு தமிழில் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் வந்து COLLIE அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். பச்சிலை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் PATCHOULI அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். பழக்கனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தமிழில் BALCONYன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். சந்தனம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம், SANDAL அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஸோ தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளை பற்றிய ஒப்பீடு என்பது மிகப்பெரிய களமாக விளங்குகிறது. அதனை சில பக்கங்களுக்குள் அடக்க முடியாது. ஆகவே இவ்விரு மொழிகளில் உள்ள சில தொடரமைப்பு கூறுகள் மட்டுமே ஒப்பிட்டு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அவை யாவும் எளிமையாகவும் சுருக்கமாகவும் நம்ம இப்போ படிக்க போகிறோம். தமிழ் ஆங்கில தொடரமைப்பு ஒப்பீடு என்பது சொற்கள் முறைப்படி அமைந்து பொருளை தரும் பொழுது அது சொற்றொடராகிறது. சொற்களம் முறைப்படி அமைந்து பொருளை தரும் பொழுது அது சொற்றொடராகிறது. அத்தொடர் மரபுநிலை பிறழாதவாறும் அதனை பேசுவோர், கேட்போர் ஆகியோரின் மனநிலைக்கு ஏற்றவாறும் அமையும் பொழுது கருத்து பரிமாற்றம் எளிதாகிறது. இம்மரபு எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஏனெனில் மொழிக்கு மொழி மரபு நிலை மாறுபடுவது இயல்பே. எடுத்துக்காட்டாக வினைமுற்றுகள் ஆங்கிலத்தின் தொடரின் இறுதியிலும் தமிழில் தொடரின் இறுதியிலும் நிற்கின்றன. செல்வி படம் வரைந்தால் தமிழில் சொல்கிறோம், வினைமுற்று வந்து தொடரின் இறுதியில் நின்றது, அதாவது வரைந்தால் அப்படிங்கிறது இறுதியில் வந்திருக்கு. செல்வி ட்ரீவ் எ பிக்சர், வினைமுற்று தொடரின் இடையில் வந்து நிற்கிறது. அதாவது வினைமுற்றுகள் ஆங்கிலத்தில் தொடரின் இடையிலும் தமிழில் தொடரின் இறுதியிலும் நிற்கின்றன அப்படிங்கிறது தான். செல்வி படம் வரைந்தால்ங்கிறது வினைமுற்று கடைசியாக வந்திருக்கு. செல்வி ட்ரீவ் எ பிக்சர், ட்ரீவ்ங்கிறது வரைந்தால்னு அர்த்தம், அது வந்து இடையில வந்திருக்கு. அதேபோல் திராவிட மொழிகளில் வினையடிகள், இடைநிலைகள் போன்றவை ஒட்டு நிலையில் நிற்க, சீனம் முதலான மொழிகளில் தனிநிலையாக நிற்கின்றன. தொடரமைப்பு நிலையில் காணும்போது திராவிட மொழிகள் இந்தோ ஐரோப்பிய மொழிகளிலிருந்து பல வகையாலும் வேறுபடுகின்றன. ஸோ இதை வந்து 2 தலைப்புகளை பார்க்குறோம். தொடரமைப்பில் சொற்களின் நிலை, தொடரமைப்பில் இயைபு. தொடரமைப்பில் சொற்களின் நிலை எனும் பொழுது சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதனை தொடர் என நம்மளுக்கு தெரியும். சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதை தான் தொடர் என்கிறோம். ஒரு தொடரில் சொற்களின் வரிசை முன்பின்னாக மாறி வந்தாலும் அத்தொடரின் பொருண்மை, அதாவது மீனிங் வந்து மாறாமல் இருக்குமானால் அதனை அமைப்பு மாற்றம் என மொழியியலார் குறிப்பிடுகின்றனர். இது பொதுவான விளக்கமாகும். தமிழில் முற்றுத்தொடர்களில் எழுவாய் முதலிலும் செய்யப்படும் பொருள் இடையிலும் பயனிலை இறுதியிலும் இடம்பெறுகின்றன. தமிழில் வந்து முற்றுத்தொடர்கள் எப்படி இருக்குன்னா, எழுவாய் முதல்ல இருக்கும், செய்யப்படும் பொருள் இடையில் இருக்கும், பயனிலை வந்து இறுதியில் இடம்பெறுகின்றன. ஆனால் ஆங்கிலத்தில் வந்து செய்யப்படும் பொருள் தொடரின் இறுதியில் அமைகின்றது. நான் கடிதம் எழுதினேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், ஐ ரோட் எ லெட்டர்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். எழுதினேன் அப்படிங்கிறது வினைமுற்று கடைசியாக வந்திருக்கு. ரோட்டுங்கிறது எழுதினது நடுவில் வந்திருக்கு, இடையில வந்திருக்கு. தமிழ் இலக்கியங்களின் குறிப்பாக செய்யுள், கவிதை ஆகியவற்றில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இடம் மாறியும் அமைவதுண்டு. இவை கவிஞர்களின் உணர்ச்சி வெளிப்பாட்டால் அமைவன. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் என்னும் கம்பராமாயண பாடலடியில் வந்து கண்டனன் என்பது வினைமுற்று. அது என்ன தொடரில் முதல்ல வந்திருக்கு. இக்காலத்தை உரைநடையிலும் செய்தித்தாள் முதலான ஊடகங்களிலும் இது போன்ற தொடர்கள் பெரும்பான்மையாக பயின்று வருகின்றன. இவ்வகை தொடர்கள் பேச்சு தமிழில் இயல்பாகவே இடம்பெறுகின்றன. ஆனால் ஆங்கிலத்தில் மாறி வருதல் இயல்பில்லை. இனி வந்து தொடர் நிலையில் வந்து பெயரடை, வினையடை, பெயரெச்சம், வினையெச்சம், முன்னொட்டு, பின்னொட்டு, உருபன் உறவு, இலக்கண உறவு ஆகியவை அமையும் நிலை பற்றி நம்ம படிக்கணும். தொடர் நிலையில், அதாவது தொடர் சென்டென்ஸில் வந்து பெயரடை, வினையடை, பெயரெச்சம், வினையெச்சம், முன்னொட்டு, பின்னொட்டு, உருபன் உருபு, இலக்கண உறவு பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ பெயரடையும் வினையடையும் அப்படின்னா என்னென்னா, தொடரில் இடம்பெறும் பெயரை சிறப்பிக்க பெயரடையும், வினையை சிறப்பிக்க வினையடையும் வருகின்றன. தமிழில் இவை பெயருக்கு முன்னும் வினைக்கு முன்னும் பயின்று வருகின்றன. எடுத்துக்காட்டாக அழகான மலர் என்னும் தொடரில் அழகான என்பது பெயரடை, விரைவாக ஓடியது விரைவாக என்பது வினையடை. ஆங்கிலத்திலும் பெயரடை பெயருக்கு முன் வருகிறது. ஆங்கிலத்திலும் பெயருக்கு முன்னாடி தான் பெயரடை வருது. பியூட்டிஃபுல் ஃப்ளவர், இங்கே பியூட்டிஃபுல் என்பது பெயரடை. தமிழில் வினைக்கு முன் இடம்பெறும் வினையடை, ஆங்கிலத்தில் வினைக்கு பின் இடம்பெறுகிறது. ரேன் ஃபாஸ்ட்லி, அந்த ஃபாஸ்ட்லிங்கிறது வினையடை. பெயரெச்சமும் வினையெச்சமும் அப்படின்னா, தமிழில் ஒரு தொடரில் எத்தனை எச்சங்கள் இருக்கின்றன என கணக்கிட்டால் அத்தனை தனித்தனி தொடர்கள் இணைந்துள்ளன என்பதை அறியலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, அவன் வந்தான்,
அவன் பார்த்தான், அவன் சென்றான் என்னும் 3 முற்று தொடர்களையும் அவன் வந்து பார்த்து சென்றான் என வினை எச்சங்களால் முற்று தொடராக்கலாம். ஆங்கிலத்திலும் இவை பல முற்று தொடர்களையும் பெற்ற தொடராக கொள்ளும் பண்பு உண்டு. ஹீ கேம், ஹீ சா, ஹீ வெண்ட். ஹீ கேம், சா, அண்ட் வெண்ட். ஹீ கேம், சா அண்ட் வெண்ட். தமிழில் ஒன்றுக்கு மேற்பட்ட அடிப்படை தொடர்களை இணைத்து ஒரே தொடராக மாற்றுவதற்கு எச்சங்கள் பயன்படுகின்றன. ஆனால் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் இவ்விடத்திற்கு இணைப்பு பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆங்கில மொழிகளில் இரு தொடர்களை இணைக்க இணைப்பு இடப்பெயர்கள் பயன்படுத்தும் இடங்களில் எல்லாம் தமிழில் பெயரெச்சங்களையோ வினையாளனையும் பெயர்களையோ பயன்படுத்துவதை காணலாம். எடுத்துக்காட்டாக ஐ ரீட் எ புக் விச் வாஸ் கிவன் பை யூ. ஐ ரீட் எ புக் விச் வாஸ் கிவன் பை யூ எனும் தொடரில் விச் அதாவது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்பது இணைப்பு இடப்பெயராகும். இதே தொடரை தமிழில் நீ கொடுத்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன் என்று கூறும் பொழுது கொடுத்த புத்தகம் என்பது பெயரெச்சமாகும். இவ்வாறே தொடரில் வினையெச்சமும் பயின்று வருவதை காணலாம். எடுத்துக்காட்டாக கண்ணன் கேம், கண்ணன் வெண்ட் என்னும் இரு தொடர்கள் கண்ணன் கேம் அண்ட் வெண்ட் என்று ஒரே தொடராக அமையலாம். ஆனால் தமிழில் கண்ணன் வந்தான், கண்ணன் சென்றான் என்னும் இரு தொடர்கள் கண்ணன் வந்தானும் சென்றானும் என்று சேர்த்து எழுதப்படுவதில்லை. மாறாக கண்ணன் வந்து சென்றான் என்று வினையெச்சத்தை பயன்படுத்தி எழுதப்படுகிறது. அதாவது வந்து அப்படிங்கிறது வினையெச்சமாக இருக்குது. உருபன்கள் முன்னோட்டும் பின்னோட்டும். உருபன்கள் முன்னோட்டும் பின்னோட்டும் அப்படிங்கிறது தமிழ் மொழி ஒட்டுநிலை மொழியாக குறிப்பாக பின்னோட்டினை ஏற்கும் மொழியாக உள்ளது. ஆங்கில மொழியில் முன்னோட்டுகள் ப்ரிப்போசிஷன்ஸ் அமையும் இடங்களிலெல்லாம் தமிழில் பின்னோட்டுகளாக போஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் அமைகின்றன. எடுத்துக்காட்டாக மேசையின் மேல், அதாவது ஆங்கிலத்தில் ப்ரீபோசிஷன் முன்னோட்டாக இருக்கும், தமிழில் பின்னோட்டாக இருக்கும், பின்னாடி வரும். தமிழில் வந்து மேசையின் மேல் அப்படின்னு மேல்ங்கிறது என்னது பின்னோட்டாக இருக்குது. ஆங்கிலம் ஆன் தி டேபிள், ஆண்கிறது முன்னோட்டாக இருக்குது, ப்ரிப்போசிஷனாக இருக்குது. தமிழில் வந்து மேசையின் கீழ் அப்படின்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். மேசையின் கீழ் என்னும் பொழுது கீழ்ங்கிறது பின்னோட்டாக இருக்குது, அண்டர் த டேபிள் அண்டருங்கிறது முன்னோட்டாக இருக்கிறது. இது போன்று தான் வேற்றுமை உருவுகள் பின்னோட்டாக உள்ளன. மரம் கூட்டல் கூ, மரம் கூட்டல் அத்து கூட்டல் கூ, மரத்துக்கு என கூ பின்னோட்டாக அமைகிறது. கூங்கிற உருவு பின்னோட்டாக அமைகிறது. ஆங்கிலத்தில் அது முன்னோட்டாக பயின்று வருகிறது. டு த ட்ரீ, மரத்துக்குங்கிறப்போ டு த ட்ரீ, அப்போ டூங்கிறது முன்னோட்டு. அடுத்தது உருபன் உறவும் இலக்கண உருவம். உருபன் உறவும் இலக்கண உருவம். ஆங்கில தொடர்களில் சொற்களுக்கு இடையே உள்ள உறவுகள் இலக்கண உருவாக கிராமட்டிக்கல் ரிலேஷன் அமைகின்றன. ஆங்கில தொடர்களில் சொற்களுக்கு இடையே உள்ள உறவுகள் வந்து இலக்கண உறவுகளாக அமைகின்றன. ஆனால் தமிழில் உறவுகள் வந்து உருபன்களை சார்ந்து மார்ஃபாலஜிக்கல் ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க. MORPHOLOGICAL மார்ஃபாலஜிக்கல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லமைப்பு திட்பமாக அமைந்த தமிழ்மொழி ஒட்டுநிலை அமைப்பு உடையது. எனவே தான் தமிழில் சொற்கள் அமைப்பு முறை நிகழ்ச்சி உடையது. தொடரமைப்பு திட்பமாக உள்ள ஆங்கில மொழியில் சொற்களின் அமைப்பு முறை நிகழ்ச்சி அற்றதாக உள்ளது. அதனால் தான் ஆங்கிலத்தில் ஒரு தொடரில் உள்ள சொற்களை இடம் மாற்றினால் பொருளும் மாறிவிடுகின்றது. வளவன் எழிலரசியை அழைத்தான், எழிலரசியை வளவன் அழைத்தான், பொருள் மாறவில்லை. வளவன் கால்டு எழிலரசி, எழிலரசி கால்டு வளவன் அப்படின்னா பொருள் மாறுகிறது. அதாவது வளவன் கால்டு எழிலரசினா வளவன் வந்து எழிலரசி அழைத்தான் என்பது பொருள். எழிலரசி கால்டு வளவன்னா எழிலரசி வளவனை அழைத்தாள் அப்படிங்கிறது பொருள். ஆனால் தமிழில் வளவன் எழிலரசியை அழைத்தான் என்பதும் எழிலரசியை வளவன் அழைத்தான் என்பதும் பொருள் மாறவில்லை. அடுத்ததாக 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரை உள்ள உறுப்புகள் முறையே ஐ, ஆல், கூ, இன், அது, கண் என்பன. இவை பின்னோட்டுகளாக வருவதனை நம்மளுக்கு தெரியும். இவை மட்டுமின்றி வேறு சில உறுப்புகளும் உள்ளன. இவற்றை வேற்றுமை சொல் பின்னோட்டு அல்லது பின் உறுப்பு போஸ்ட் பொசிஷன்ஸ் என்று என்கிறோம். இலக்கண நூலார் சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுமை சொல் பின்னோட்டுன்னு சொல்லலாம், அதாவது பின்னோட்டுன்னு சொல்லலாம், பின் உறுப்புன்னு சொல்லலாம், போஸ்ட் பொசிஷன்ஸ்னு சொல்லலாம். இலக்கண நூலார் வந்து சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பின் உறுப்புகள் அல்லது சொல்லுறுப்புகள், பின்னோட்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான், பின்னுறுப்புன்னு சொன்னாலும் ஒன்று தான், சொல்லுறுப்புகள்னு சொன்னாலும் ஒன்று தான். பின்னோட்டாக வரும் வேற்றுமை உறுப்புகள் ஐங்கிறது மரத்தை, ஆள்ங்கிறது மரத்தால், கூங்கிறது மரத்துக்கு, இன்கிறது மரத்தின், அதுங்கிறது மரத்தினது, கண்கிறது மரத்தின் கண். மரத்தை மரத்தால், மரத்துக்கு மரத்தின், மரத்தினது மரத்தின் கண். பின்னோட்டாக வரும் சொல் உறுப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் பற்றினா மரத்தை பற்றி, விட அப்படின்னா மரத்தை விட, போல அப்படின்னா மரத்தை போல, தவிரனா மரத்தை தவிர, கொண்டுனா மரத்தை கொண்டு, வைத்து அப்படின்னா மரத்தை வைத்து. அடுத்ததாக தொடரமைப்பில் இயைபு. தொடரமைப்பில் இயைபு என்னும் பொழுது தொடரமைப்பில் இயைபு என்பது ஒரு தொடரில் அமைந்துள்ள சொற்களுக்கு இடையே காணப்படும் தொடர்பாகும். கண்ணன் வந்தான் என்னும் தொடரில் கண்ணன் என்னும் எழுவாய்க்கேற்ப வந்தான் என்னும் வினைமுற்று அதாவது பயனடை வந்துள்ளது. இஃது எழுவாய்க்கேற்ற இயைபாகும். இதுபோல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் திணை, பால், எண், இடம், காலம், திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றுக்கிடையே ஒரு இயைபு காணப்படுகிறது. ஒரு ஒத்துமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது.
திணை எண் பால் இடம் அதோட இயைபு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதாவது எப்படி ஒன்றிணைந்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சொற்களுக்கிடையே ஏற்படும் பொருத்தப்பாடு இயைபு. சொற்களுக்கிடையே இருக்கக்கூடிய பொருத்தமாக சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஒப்பு போகிறது, ஒத்து போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆங்கில மொழியில் ஷீ இஸ் எ கேர்ள் என்பதும் தே ஆர் கேர்ள்ஸ் என்பதும் சரியான பொருத்தப்பாடுடைய தொடர்களாகும். ஷீ இஸ் எ கேர்ள்னு சொன்னாலும் தான் தே ஆர் கேர்ள்ஸுங்கிறது சரிதான். இவற்றின் வினை இயைபு அக்ரிமெண்ட் ஆஃப் த வெர்ப் என்பர். இதனை வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் த வெர்ப் வினை இயைபு வெர்ப் வந்து இணைஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஷி ஆர் கேர்ள் என்றோ தே இஸ் கேர்ள் என்றோ எழுதுவதும் பேசுவதும் இல்லை, ஏனெனில் அவை தவறான தொடர்கள் மட்டுமின்றி இயைபின்றியும் அமைவன. சிங்கிறது சிங்குலர் நவுனு, ஈஸ்ங்கிறது சிங்குலர் வெர்பு, தேங்கிறது ப்ளூரல் நவுனு, ஆறுங்கிறது புளூரல் வெர்பு. தமிழில் பெயரடைக்கும் அதனை அடுத்து வரும் பெயருக்கும் இடையே எண் பால் ஆகியவற்றின் இயைபு இல்லை. தமிழில் பெயரடைக்கும் அதனை அடுத்து வரும் பெயருக்கும் இடையே எண் பால் ஆகியவற்றில் இயைபு இல்லை. நல்ல பையன், நல்ல பெண் என்ற தொடர்களில் நல்ல என்னும் பெயரடை பெயர்களோடு இயைபின்றி வருகிறது. ஆங்கிலத்திலும் இவ்வாறே அமைகின்றது. ஹி இஸ் எ குட் பாய், ஷி இஸ் எ குட் கேர்ள். அடுத்ததாக தமிழில் முற்றுத்தொடர்கள் இறுதியில் அமையும் வினைமுற்று வடிவங்கள் எழுவாயோடு எண் இயைபு கொண்டுள்ளன. தமிழில் வந்து முற்றுத்தொடரின் இறுதியில் அமையும் வினைமுற்று வடிவங்கள் எழுவாயோடு எண் தொடர்பு கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் வந்தேன் என்பது வந்தேன்கிறது என்ன ஒருமை, இடம் வந்து தன்மை. நாம் வந்தோம் என்பது எண் வந்து பன்மை, இடம் வந்து தன்மை. நீ வந்தாய் அப்படிங்கிறது எண் வந்து ஒருமை, இடம் வந்து முன்னிலை. நீர் வந்தீர் அப்படிங்கிறது எண் வந்து பன்மை, இடம் வந்து முன்னிலை. நீங்கள் வந்தீர்கள் என்பது எண் வந்து மரியாதை பன்மை, இடம் வந்து முன்னிலை. அடுத்ததாக படற்கை மூவிட பெயர்களை வினைமுற்றுகள் எழுவாயோடு திணை பால் எண் இடம் ஆகிய நிலைகளில் இயைபு கொண்டுள்ளன. படற்கை மூவிட பெயரின் வினைமுற்றுகள் எழுவாயோடு திணை பால் எண் இடம் ஆகிய நிலைப்புகளில் இயைபு கொண்டுள்ளன. இவற்றை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சொற்றொடரை வந்து அவன் வந்தான் என்பது திணை வந்து உயர்திணை, பால் வந்து ஆண்பால், எண் வந்து ஒருமை, இடம் வந்து படற்கை. அவள் வந்தாள் என்பது திணை உயர்திணை, பால் ஆண்பால், அவள் வந்தாளுங்கிறப்போ பால் வந்து பெண்பால், எண் வந்து ஒருமை, இடம் வந்து படற்கை. அவள் வந்தாள் என்பது திணை வந்து உயர்திணை, பால் வந்து பெண்பால், எண் வந்து ஒருமை, இடம் வந்து படற்கை. அவர் வந்தார் என்பது திணை உயர்திணை, பால் பலர்பால், எண் ஒரு பன்மை, பலர்பால். அவர் வந்தார் அப்படிங்கிறது திணை வந்து உயர்திணை, பால் வந்து பலர்பால், எண் வந்து பன்மை, இடம் வந்து படற்கை. அது வந்தது திணை வந்து அக்ரிணை, பால் வந்து ஒன்றன் பால், எண் வந்து ஒருமை, இடம் வந்து படற்கை. அவை வந்தன திணை வந்து அக்ரிணை, பால் வந்து பலவின் பால், எண் வந்து பன்மை, இடம் வந்து படற்கை. ஆங்கில மொழியில் வினைமுற்றுகளில் பாலரை கிளவிகள் இணையும் மரபு இல்லாததால் வினைமுற்றுகள் திணை பால் வேறுபாட்டை காட்டுவதில்லை. ஆனால் தமிழில் வினைமுற்று விகுதிகள் திணைப்பால் வேறுபாட்டை உணர்த்துகின்றன. நான் வந்தேன், ஐ கேம், நீ வந்தாய், யூ கேம், அவன் வந்தான், ஹீ கேம், அவள் வந்தாள், ஷீ கேம், அவர்கள் வந்தார்கள், தே கேம், அது வந்தது, இட் கேம். ஆங்கிலத்தில் கேம் என்ற வினைமுற்று இரு திணை ஐம்பால் மூவிடத்திற்கும் பொதுவாக வருவதை காணலாம். எழுவாய் பயனிலை இயைபு. எழுவாயும் பயனிலையும் எப்படி இருக்குன்னு சொல்கிறப்போ, தமிழில் தோன்றா எழுவாய் கொண்ட தொடர்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக வீட்டுக்கு போனேன், பாடம் படித்தாய், நாளை வருவார் போன்ற தொடர்களில் எழுவாய் இல்லை. ஆங்கிலத்தில் எழுவாய் கட்டாயம் வேண்டும். இந்த விதிமுறையின் காரணமாக எழுவாய் ஏற்காத வினைகளை கொண்ட ஆங்கில தொடர்களில் ஷீ, ஹீ, இட், தே போன்ற பதிலைகள் எழுவாய் நிலையில் தோன்றுகின்றன. ஹீ கேம், ஷீ கேம், இட் கேம், தே கேம். அடுத்ததாக ஒரு அறிந்தறிவும். விளையாடுவான் என்பது வினைமுற்று. எழுவாய் வந்து அவன், திணை உயர்திணை, பால் ஆண்பால், எண் ஒருமை, இடம் படற்கை, காலம் எதிர்காலம். விளையாடுவான் அப்படிங்கிறது வினைமுற்று, அதில் வரக்கூடிய எழுவாய் வந்து அவன், திணை வந்து உயர்திணை, பால் வந்து ஆண்பால், எண் வந்து ஒருமை, இடம் வந்து படற்கை, காலம் வந்து எதிர்காலம். பாடுகின்றேன் எழுவாய் வந்து நான், திணை வந்து உயர்திணை, பால் இல்ல, எண் வந்து ஒருமை, இடம் வந்து தன்மை, காலம் வந்து நிகழ்காலம். பேசினார்கள் எழுவாய் வினைமுற்று, பேசினார்கள் என்பது வினைமுற்று, எழுவாய் என்பது அவர்கள், திணை வந்து உயர்திணை, பால் வந்து பலர்பால், எண் வந்து ஒருமை, இடம் வந்து படற்கை, காலம் வந்து இறந்த காலம். வந்தது என்பது வினைமுற்று, எழுவாய் வந்து அது, திணை வந்து அக்ரிணை, பால் வந்து ஒன்றன் பால், எண் வந்து ஒருமை, இடம் படற்கை, காலம் இறந்த காலம். கொடுப்பாய் என்பது வினைமுற்று, அதுக்குரிய எழுவாய் வந்து நீ, திணை வந்து உயர்திணை, பால் குறிக்க இல்ல, எண் வந்து ஒருமை, இடம் வந்து முன்னிலை, எதிர்காலம் வந்து எதிர்காலம். மேய்கின்றன எழுவாய் வினைமுற்று, மேய்கின்றன என்பது வினைமுற்று, எழுவாய் என்பது அவை,
திணை வந்து அஃறிணை, பால் வந்து பலவின்பால், எண் வந்து பன்மை, இடம் வந்து படர்க்கை, காலம் வந்து நிகழ்காலம். செய்வீர்கள், செய்வீர்கள் என்பது வினைமுற்று, அதற்குரிய எழுவாய் வந்து நீங்கள் என்பது எழுவாய். திணை வந்து உயர்திணை, பால் என்பது பலர்பால், எண் வந்து பன்மை, இடம் வந்து முன்னிலை, காலம் வந்து எதிர்காலம். கேவ் என்பது வினைமுற்று, அதற்கான எழுவாய் திணை, பால், எண், இடம் இல்லை, காலம் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸ்பீக்ஸ் என்பது வினைமுற்று, அதற்குரிய எழுவாய் திணை, பால், எண், இடம் இல்லை, அதுக்கான காலம் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதனால தான் தமிழ் முதலான திராவிட மொழிகளின் தோன்றா எழுவாயும் ஆங்கிலம் முதலான இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் தொடரமைப்பில் பதிலி எழுவாய் இடுதல் என்ற பண்பும் காணப்படுகின்றன. தமிழில் வினைச்சொற்கள் இல்லாமலும் தொடர்கள் அமைகின்றன. இத்தகைய தொடர்களில் பெயர்கள் பயனிலையாக வருவதுண்டு. இவை போன்ற தொடர்களுக்கு இணையான ஆங்கில சொற்களை ஈஸ், ஆர் போன்ற இணைப்பு வினைகள் சேர்க்கப்படுகின்றன. அவன் ராமன், ஹி இஸ் ராமன். ஆங்கிலம் தமிழ் தொடர்களை மொழிபெயர்க்கும் பொழுது நேரும் தவறுகள். தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்கும் மாணவர்கள் தொடரமைப்பில் தம்மை அறியாமல் சில தவறுகளை செய்கின்றனர். இது ஒரு மொழியின் தாக்கம் மற்றொரு மொழியின் மீது ஏற்படுவதனால் நேருகிறது. எடுத்துக்காட்டாக ஆங்கிலத்தில் நிறைமதி, கவிதா அண்டு குமரன் வென் டு ஸ்கூல் எனும் தொடரை தமிழில் நிறைமதி, கவிதா மற்றும் குமரன் பள்ளிக்கு சென்றனர் என்று பேச்சிலும் இடத்திலும் மாற்றுகின்றனர். அண்டு என்றும் இணைப்புச் சொல்லுக்கு மாற்றாக மற்றும் என இணைப்புச் சொல்லை தமிழில் பயன்படுத்துகின்றனர். ஆனால் தமிழ் தொடரமைப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் இடம்பெறும் பொழுது அவை யாவும் என்ற இடைச்சொல்லாலேயே இணைக்கப்படுகின்றன. ஆகவே மேற்கூறிய தொடரை நிறைமதியும் கவிதாவும் குமரனும் பள்ளிக்கு சென்றனர் என பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்தப்பட வேண்டும். இதுபோன்று ஆங்கிலத்தின் தாக்கத்தால் தமிழ் தொடரமைப்பில் ஏற்படும் தவறுகளை கண்டறிந்து அவற்றை சரியான அமைப்பில் மாற்றுவதற்கு அறிதல் வேண்டும். ஸோ இதற்கு என்ன படித்தோம் அப்படின்னாக்கா, தமிழ் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழோட சிறப்புகளை பற்றி, இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் ஆங்கிலத்தின் சிறப்புகளை பற்றியும் இந்த பாடப்பகுதி வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. தமிழில் ஆங்கிலத்திலும் தொடரமைப்பில் காணப்படும் ஒற்றுமை வேற்றுமைகளை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். இந்த பாடப்பகுதி வாயிலாக ஒரு மொழியுடன் மற்றொரு மொழியை ஒப்பிடுவதால் அவற்றிற்கோட அமைப்பு, செயல்முறை, மொழிக்கூறுகள், கட்டமைப்பு, இலக்கணக்கூறுகள், மொழியின் பொதுமை பண்புகள் ஆகியவற்றை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மொழியை படைத்த மனிதன் கூறிய அறிவுத்திறத்தை கண்டு நம் வியப்பும் பெருமிதமும் ஏற்படுகிறது. மொழி கட்டமைப்பின் மீது மனிதன் கொண்டிருந்த ஈடுபாட்டையும் நம்மளால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக தமிழ் ஆங்கிலம் இலக்கண ஒப்பீட்டு அட்டவணை. தமிழ் ஆங்கிலம் இலக்கண ஒப்பீட்டு அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ் வந்து திராவிட மொழி குடும்பம், ஆங்கிலம் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம். தமிழ் ஓர் ஒலிப்பியல் மொழி. ஒவ்வொரு ஒலியனுக்கும் ஒரு எழுத்து உண்டு. எனினும் வல்லின எழுத்துக்களுக்கு மட்டுமே இடம் வரையறுக்கப்பட்டு ஒரு ஒழுங்குமுறையுடன் அமைந்துள்ளது. ஆங்கிலமும் ஒரு ஒலிப்பியல் மொழிதான். ஆனால் தமிழ் போன்று குறிப்பிட்ட வரையறையுடைய ஒலிப்பியல் தன்மை கொண்ட மொழி அன்று. தமிழில் ஒரு எழுத்தை தனியாக ஒலிக்கும் பொழுது என்ன ஒலி எழுப்புகிறதோ அதே ஒலிதான் அந்த எழுத்து சொல்லில் வரும் பொழுதும் ஒலிக்கும். கா என்பது கடல். விதிவிலக்காக மெல்லின எழுத்துடன் வல்லினம் வரும் இடங்களில் மட்டும் ஒலிப்பில் மாறுபடும். எடுத்துக்காட்டு சங்கம். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கில எழுத்துக்களுக்கும் அவற்றின் ஒலிப்பு முறைகளுக்கும் வேறுபாடு உள்ளன. ஓர் எழுத்து தனித்து சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஓர் ஒலி பெறும். ஆனால் அதே எழுத்து வெவ்வேறு சொற்களில் இடம்பெறும் பொழுது வெவ்வேறு ஒலிப்பை பெறும். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சி என்பது சி தான். ஆனால் கேட் சிஏடி அப்படிங்கும்போது சி வந்து கேவாக மாறுது, கேட் அப்படின்னு சொல்லுவோம். சிஓடபிள்யூ கவ் அப்படிங்கிறது கவ் என்று மாறுகிறது. சிஐஎல்எம் கால்ம் என்பது காம் அப்படின்னு சொல்லி மாறுகிறது. தமிழ் மொழி வந்து ஒட்டுநிலை மொழி அமைப்பை உடையது. ஆங்கில மொழி வந்து உட்பிணைப்பு மொழி அமைப்புடையது. தமிழ் வந்து சொல்லின் வினைமுற்று வடிவம் திணை, பால், எண், இடம், காலம் உணர்த்தும். தமிழ் சொல்லோட வினைமுற்று எப்படி இருக்குன்னா திணை, பால், எண், இடம், காலம் உணர்த்தும். ஆங்கிலத்தில் வந்து சொல்லின் வினைமுற்று வடிவம் காலம் தவிர எதையும் உணர்த்தாது. தமிழில் வந்து எழுவாய் செய்படு பொருள் பயனிலை என்ற அமைப்பில் தொடர் அமைவது வழக்கம். எனினும் எழுவாய் பயனிலை செய்படு பொருள் என்றும் அமைவதும் உண்டு. ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் எழுவாய் பயனிலை செய்படு பொருள் என்றே தொடர் அமையும். தமிழில் எழுவாயையும் பயனிலையும் இணைக்கும் இணைப்பு வினை இல்லை. அவர் ஆசிரியர், அவர் எழுவாய், ஆசிரியர் பெயர் பயனிலை. ஆங்கிலத்தில் இணைப்பு வினை கட்டாயம் தேவை. ஈஸ், ஆர், வாஸ், வேர், ஆம், பி, பீன் என்பன இணைப்பு வினைகள். கப்லா COUPLA ஆர் லிங்கிங் வேர்ப்ஸ் LINKNG VR BS. எக்ஸாம்பிள் வந்து ஹி இஸ் எ டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து ஆர்டிகல்ஸ் கிடையாது. அதை ஏ அண்ட் தி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் கிடையாது. எனினும் ஓர் அந்த முதலிய சொற்கள் வந்து அதற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆங்கிலத்தில் வந்து ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் தி பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. தமிழில் வந்து பின்னோட்டு அமைப்புடையது. எடுத்துக்காட்டாக புத்தகம் மேசையில் இருக்கிறது. மேசைக்கு பின்னால் மேல், அதாவது மேசை மேல்னு வருது இல்லையா, அப்போ மேல் அப்படிங்கிறது பின்னோட்டு. ஆங்கிலம் வந்து முன்னோட்டு அமைப்புடையது. த புக் இஸ் ஆன் த டேபிள். அப்போ ஆன் வந்திருக்கு இல்லையா, அப்போ டேபிளுக்கு முன்னாடி அது வந்திருக்கிறதுனால மேசைக்கு முன்னால் ஆன் அப்படிங்கிறது வந்திருக்கு, அதனால் முன்னோட்டு. தமிழ் மற்றும்னா அண்டு என்னும் இணைப்புச்சொல் பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை. ஆங்கிலத்தில் அண்டு என்னும் இணைப்புச்சொல் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. தமிழில் தொடரில் சொற்களின் வரிசை முறை நிகழ்வுடையது ஆயினும் உரிய பொருளை தரும். ஆங்கிலத்தில் தொடரில் சொற்களின் ஒழுங்குமுறை கட்டாயம் வேண்டும், இல்லையெனில் பொருள் மாற்றம் தரும்.
அடுத்ததாக பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும். பொருண்மைனா மீனிங், பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும். பொருண்மை அப்படின்னா என்னென்ன அப்படின்னாக்கா, அறிமுகம் என்ன அப்படின்னாக்கா, மொழியியல் துறையில் ஒலியியல், உருபணியல், தொடரியல் போன்று பொருண்மையிலும் உண்டு. பொருண்மையியல் என்பது சொற்களின் பொருளை விளக்குகின்ற ஒரு இயல், அதாவது அர்த்தம் விளக்குகின்ற ஒரு இயல் தான். மொழியில் சொற்களை தனித்து நின்றும் தொடரில் அமைந்தும் பொருளை விளக்குகின்றன. அவ்வாறு வரும் சொற்கள் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியான பொருளை தருவதில்லை. தனித்து சொல்லும்போது ஒரு பொருளையும், தொடரில் வரும்போது வேறு பொருளையும் தருகின்றன. சூழலுக்கேற்பவும் சொற்பொருளில் மாற்றம் ஏற்படுகிறது. ஆகவே பொருண்மையிலாந்து சொற்களை வெளிப்படுத்தும் வெவ்வேறான பொருள்களை பற்றி விளக்குவதாக அமைகிறது. பொருண்மையில் விளக்கம். நாம் பேசும்பொழுது பல சொற்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் அச்சொற்கள் உணர்த்தும் பொருளின் தன்மையை உணர்ந்து பயன்படுத்துகிறோமா என்று உணர்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல் ஒவ்வொரு தொடரிலும் வெவ்வேறு பொருளை தருவதனை நம்ம அறிந்திருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தொடர்கள் எப்படி இருக்குது, அதோட பொருள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கை வலிக்கிறது என்ற தொடரில் உடலின் உறுப்பு, அது உணர்த்தும் பொருள் உடலின் ஒரு உறுப்பு. கை வலிக்கிறது என்ற தொடர் உடலின் ஒரு உறுப்பு அப்படிங்கிற பொருளை உணர்த்துது. கையூட்டு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்றும் தொடர் உழைப்பின்றி வரும் பணம் என்ற பொருளை உணர்த்துகிறது. கையூட்டு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்பது உழைப்பின்றி வரும் பணத்தை குறிக்கிறது. தன் கையே தனக்கு உதவி என்பது உழைப்பின் மேன்மையை குறிக்கிறது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது அருகில் என்னும் பொருளை குறிக்கிறது. கல்வனை கையும் களவுமாக பிடித்தனர். இது ஒரு செயலை நேரடியாக பார்த்தல் அப்படிங்கிறத சொல்லுது. முருகன் வள்ளியை கைப்பிடித்தான் என்பது திருமணம் புரிதல் என்பதை குறிக்கிறது. கண்ணன் ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்பது சரியான பாடம் கற்பித்தல். கண்ணனை ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்பது சரியான பாடம் கற்பித்தல். ஆட்டத்தில் ஒரு கை குறைகிறது என்பது ஒரு ஆள், அதாவது எண்ணிக்கை தேவை அப்படிங்கிறது உணர்த்துகிறது. ஸோ எத்தனை கைகள் என்னென்ன பொருள் தருகிறது நம்ம பார்த்தோம். மேற்குறிப்பிட்ட ஒவ்வொரு தொடரிலும் கை என்னும் சொல் ஒவ்வொரு பொருள் தருவதை நம்ம உணர்கிறோம். இதே போல் சொல்லை பயன்படுத்தி நம்மளால் நிறையா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். கை என்பதன் அகராதி பொருள் மனித உடலின் ஒரு உறுப்பு. கை என்பதன் அடிப்படையில் ஒரு பெயர்ச்சொல். இதே சொல் உணர்வு பொருளாகவும் பயன்பாட்டு பொருளாகவும் சூழலுக்கேற்ப பொருள் மாறுபடுகின்றது. ஆகவே மொழிக்கூறுகள் பெற்றுள்ள பொருண்மைத்தன்மை அகராதி பொருள், இலக்கண பொருள், உணர்வு பொருள், பயன்பாட்டு பொருள், சூழல் பொருள் என்று வகைப்படுத்திக் கொள்ளலாம். பொருண்மை கோட்பாடுகள், அதாவது அர்த்தத்தோட கோட்பாடுகள் என்ன அப்படின்னா, பழந்தமிழ் இலக்கண நூலானது தொல்காப்பியம். பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லின் தன்மையை குறிப்பிடுகிறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறது தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. மேலும் பொருண்மை தெரிதலும் சொன்மை தெரிதலும் சொல்லினவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொருண்மை தெரிதலும் அர்த்தம் தெரிதலும் சொன்மை தெரிதலும் சொல்லினவாகும் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. ஆகவே ஒரு சொல்லாகிய தன்மை குறிக்கும், தான் குறிப்பிடும் வேறு பொருள்களையும் குறிக்கும். அச்சொல் சூழல் அடிப்படையில் பல வகையான பொருள்களை வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளக்கி நிற்கும் என்பது தொல்காப்பியம் நடத்தும் பொருண்மை கோட்பாடு. மொழியில் அறிஞர்கள் பொருண்மையிலை பல கோட்பாடுகளாக விளக்குகின்றனர். எடுத்துக்காட்டாக சசூர் என்ற மொழியில் அறிஞர் சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையிலான உறவு இயற்கையானதன்று என வலியுறுத்தியுள்ளார். அவர் சொல்லை குறிப்பான் எனவும் சொல் குறிப்பிடும் பொருளை குறிப்பீடு எனவும் வேறுபடுத்தியுள்ளார். சசூர் என்பது சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையிலான உறவு என்பது இயற்கையானதன்று, அவர் சொல்லை குறிப்பான் எனவும் குறிப்பிடும் பொருளை குறிப்பீடு எனவும் வேறுபடுத்தியுள்ளார். ஃப்ளூம்ஃபீல்டு என்பவர் தூண்டல் செய்கைக்கு எதிர்வினையாக அல்லது துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது என கூறியுள்ளார். ப்ளூம்ஃபீல்டு என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தூண்டல் செய்கைக்கு எதிர்வினையாக அல்லது துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது என்று கூறியுள்ளார். மாலினோவ்ஸ்கியும் பிரித்தும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொல்லின் செயலை அறிந்து கொள்ளாமல் அச்சொல்லின் பொருளை அறிதல் இயலாது என்று கூறினார். இதன் அடிப்படையில் உணர்வு கோட்பாடு, மரபு கோட்பாடு, சூழல் கோட்பாடு, பயன்பாட்டு கோட்பாடு என பல்வேறு கோட்பாடுகளை மொழியியல் அறிஞர்கள் உருவாக்கினர். இதன் அடிப்படையில் உணர்வு கோட்பாடு, மரபு கோட்பாடு, சூழல் கோட்பாடு, பயன்பாட்டு கோட்பாடு என பல்வேறு கோட்பாடுகளை மொழியியல் அறிஞர்கள் உருவாக்கியிருக்காங்க. இவ்வாறு பல்வேறு கோட்பாடுகள் இருப்பினும் அவை யாவும் ஒரு சொல்லானது தனித்து நின்று ஒரு பொருளையும் துறையில் வரும்பொழுது பல பொருளையும் சூழலுக்கேற்ப உணர்த்தும் என்பதையே எடுத்து கூறுகின்றன. இனி சூழல் கோட்பாட்டின் வழி பொருள் கொள்ளும் முறை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். சூழல் கோட்பாடு, அதாவது கான்டெக்ஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ சுவல் சேர்த்திக்கணும். கான்டெக்சுவல் அப்படின்னா சூழல் கோட்பாடு ஒரு மொழியில் உள்ள சொற்கள், தொடர்கள் ஆகியன சமுதாய சூழல்களை தழுவிய பொறுமைகளை உணர்த்துகின்றன. ஒரு மொழியில் உள்ள சொற்கள் எப்படி இருக்குன்னா, தொடர்கள், சொற்கள் எல்லாமே சமுதாய சூழல்களை தழுவிய தான் பொறுமை உணர்த்துகின்றன. சூழல் கோட்பாடு என்பது ஒளிச்சூழல், உருபன் இணைப்புச் சூழல், இலக்கணச் சூழல், சொல் இணைப்புச் சூழல், பேச்சுச் சூழல் என 5 வகைப்படும். சூழல் கோட்பாடு ஒளிச்சூழல், உருபன் இணைப்புச் சூழல், ஒழுக்க இணைப்பு, ஒளி, உருபன், இலக்கணச் சூழல், சொல் இணைப்பு, பேச்சு சூழல் அப்படின்னு 5 வகைப்படும். ஒளிச்சூழல் அப்படின்னா பலகை. பலகை என்னும் சொல் ஒரு சொல்லாக தனித்து ஒலிக்கும் பொழுது மரப்பலகை என்னும் பொருளையும், பல சொல்லாக தொடர்ந்து ஒலிக்கும் பொழுது பல கைகள் என்னும் பொருளையும் தருகின்றது. இவ்வாறு வரும் சொற்களை பொதுமொழி என படித்திருக்கிறோம்.
உருபனோட இணைப்பு சொல் எப்படின்னா ஆறு, அதாவது ஆற்றை, ஆறு கூட்டல் ஈர் கூட்டல் ஐ, ஆரை, அதாவது ஆறு கூட்டல் ஐ. ஆறு என்னும் சொல்லுடன் ஐ என்னும் உருபன் சேரும் பொழுது சூழலுக்கேற்ப பொருள் மாற்றம் ஏற்படுகிறது. ஆறு கூட்டல் கடந்தான் என்பதை கூறும் பொழுது ஐ என்றும் உருபுடன் ஒற்று இரட்டித்து ஆற்றை கடந்தான் எனவும், ஐந்துடன் ஆறு என்ற எண்ணை கூட்டும் பொழுது ஐந்துடன் ஆறு என்ற எண்ணை கூட்டு என வரும்பொழுது ஐ என்ற உருபன் மட்டுமே இணைந்து ஆறை கூட்டு எனவும் பொருள் தருகிறது. இலக்கண சூழல் பொறுத்த வரைக்கும் ஆடு 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 என்னும் சொல் பெயர் சொல்லாகவும் வரும், வினைச்சொல்லாகவும் வரும். வயலில் ஆடு மேய்கிறது என சொல்லும் பொழுது ஆடு என்பது ஒரு விலங்கின் பெயரை குறிக்கும் பெயர் சொல். இசைக்கேற்ப நடனம் ஆடு என்பது என சொல்லும்போது ஆடு என்பது ஆடுதல் என்னும் தொழிலை குறிக்கும் வினைச்சொல். சொல் இணைப்பு சூழல் அப்படிங்கிறது சவுக்கு, சவுக்கு மரம், சவுக்கடி. சவுக்கு என்னும் சொல்லுடன் வெவ்வேறு சொற்கள் இணையும் பொழுது வெவ்வேறான பொருளை தருகின்றன. சவுக்கு மரம் என்று கூறும்போது ஒரு வகை மரத்தை குறிப்பிடுகின்றது. சவுக்கடி கிடைத்தது என்று கூறும்பொழுது சவுக்கால் அடித்ததை குறிப்பிடப்படுகிறது. பேச்சு சூழல் அப்படிங்கும் பொழுது இது ஒரு பொருள் மயக்கம். இது பொருள் மயக்கம் கொண்ட மொழிக்கூறுகளை சார்ந்தது. அதனால் அதனதன் பொருள்களை தனித்தனியாக பிரித்து பொருள் உணர வேண்டும். இதனை பேச்சு நடை, வட்டார வழக்கு, கதை நடை, கவிதை நடை போன்ற பல்வேறு கூறுகளில் மொழிக்கூறுகளில் உணரலாம். எடுத்துக்காட்டாக நான் மதுரை என்னும் தொடர் பொருளில் தெளிவில்லாமல் நான் மதுரைக்குச் சேர்ந்தவன், நான் மதுரையைச் சேர்ந்தவன், நான் மதுரைக்கு போகிறவன், நான் மதுரையிலிருந்து வருபவன். நான் மதுரை என்னும் தொடர் பொருள் தெளிவில்லாமல் நான் மதுரையைச் சார்ந்தவன், நான் மதுரைக்கு போகிறவன், நான் மதுரையிலிருந்து வருபவன் என பல பொருள்களை தரக்கூடிய வகையில் உள்ளது. இப்பொருள் மயக்கங்கள் பேச்சு சூழலினால் தெளிவுபடும். அதாவது நடத்துனரிடம் பயணி தான் போக வேண்டிய இடத்தை குறிப்பிடும் போதும், தான் எங்கிருந்து வருகிறேன் என்பதை குறிப்பிடும் பொழுதும், தன் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவருடன் தன் சொந்த ஊர் இன்னதென்ன சுட்டிக்காட்டவும் என பல நிலைகளில் நான் மதுரை என்னும் தொடர் பயன்படுகிறது. இவ்வாறு பொருண்மை சுட்டல் வெளிப்படையாகவும் அமையலாம், குறிப்பாகவும் அமையலாம். குறிப்பாக அமையும் பொழுது அது சொற்பொருள் மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. சொற்பொருள் மாற்றம் அப்படின்னா என்னன்னா, பொருள் உணர்த்துவதற்கு சொற்கள் கருவிகளாக உள்ளன. அவை பொருளை வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் உணர்த்துகின்றன. அனைவருக்கும் தெரிந்த சொற்களால் அறியப்படும் பொருள்கள் வெளிப்படையாக உணரப்படுகின்றன. சூழ்நிலை அறிந்து நுட்பமாக அறியப்படும் பொருள்கள் குறிப்பாக உணரப்படுவன. ஆகுபெயர், அன்மொழித்தொகை, சிலேடை, உருவகம், குழுவுக்குறி, மங்களம், இடக்கரடக்கல் முதலிய குறிப்பால் பொருள் உணர்த்துகின்றன என்று மொழியில் அறிஞர்கள் கூறுகின்றாங்க. அதாவது ஆகுபெயர், அன்மொழித்தொகை, சிலேடை, உருவகம், குழுவுக்குறி, மங்களம், இடக்கரடக்கல் முதலிய குறிப்பால் பொருள் உணர்த்துகின்றன என்று மொழியில் அறிஞர்கள் கூறுகின்றனர். சொற்பொருள் மாற்றத்திற்கு புற உலகு, அதன் நிகழ்வுகள், சமுதாயம், பண்பாடு, பேசுபவரின் உணர்வு, மனநிலை, பேச்சு சூழல் முதலிய பல காரணங்கள் உள்ளன. இவற்றோடு பிற மொழிகளின் தாக்கங்களும் காரணங்களாகவே அமைகின்றன. ஸோ இவற்றில் அடிப்படையிலேயே மொழியில் பயன்படுத்தப்படும் சொற்கள், தொடர்கள் ஆகியவற்றின் பொருளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஸோ சொற்பொருள் எவ்வாறெல்லாம் மாற்றம் பெற்றுள்ளது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள். பேச்சு மொழியில் ஒரு சொல் ஒரு பொருளை உணர்த்தும், சில போது வேறொரு பொருளை உணர்த்தும். அவ்வாறு உணர்த்தும் போது ஒரு பொருள் நிலை பெற்று மற்றொரு பொருள் வழக்கிழந்தும் போகலாம். எடுத்துக்காட்டாக கவலை என்னும் சொல்லுக்கு இரண்டாக பிரியும் இடம் என பொருள் ஒரு பொருளும், மன வருத்தம் என்ற மற்றொரு பொருளும் உள்ளன. இப்பொழுது கவலை என்பது மன வருத்தம் என்ற ஒரு பொருளை மட்டுமே குறிக்கிறது. இரண்டாக பிரியும் இடம் என்பது இப்போது வழக்கத்தில் இல்லை. ஸோ இதே மாதிரி நம்ம படிக்கலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு பொருளுக்கு ஒரு சொல் அப்படிங்கிறது ஒரு பொருளை உணர்த்த ஒரு சொல்லே போதுமானது. அவ்வாறின்றி ஒரு பொருளை குறிக்க இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்குமானால் ஒன்று நிலைபெற மற்றவை வழக்கிழக்கும். எடுத்துக்காட்டாக வீடு, இல், மனை போன்ற சொற்கள் இல்லம் அப்படிங்கிற, அதாவது வீடு என்னும் ஒரு பொருளை தான் குறிச்சிருக்கு. அப்போ வீடுன்னு சொல்லலாம், இல்லைனா மனை அப்படின்னு மூணத்தை சொல்லலாம். இல்லம்னு சொல்லலாம், வீடுன்னு சொல்லலாம். ஸோ இதை வீடு, இல், மனை என்ற சொற்கள் இல்லம், வீடு என்னும் பொருளை குறித்தன. இப்போதைய வழக்கில் இல் என்னும் சொல்லை இலக்கியத்தில் மட்டுமே காணப்படுகிறது. மனை என்னும் சொல்லோ வீடு கட்டுவதற்கு இடம் என்னும் பொருளை தருகிறது. பேச்சு வழக்கில் ஒருவர் நான் மனை வாங்கியுள்ளேன் என்று கூறினால் அவர் வீடு வாங்கியுள்ளதாக பொருள் என்று வீடு கட்ட இடம் வாங்கியுள்ளார் என்பதையே உணர்த்துகிறது. அடுத்ததாக உயர் பொருட்பேறு என்பது இழிந்த பொருளில் வழங்கி வந்த சொற்கள் காலப்போக்கில் உயர்ந்த பொருளை தருவதாக மாற்றமடைந்துள்ளன. இவ்வாறு வருவனவற்றை உயர் பொருட்பேறு என குறிப்பிடுகின்றனர். முன்னர் கல்லுண்டு கழித்தல் என்பதை களிப்பு என்றனர். இன்று களிப்பு என்பது மனமகிழ்ச்சி என்னும் உயர் பொருளை வழங்குகிறது. மேலும் ஒரு எடுத்துக்காட்டு, பிள்ளை என்னும் சொல் முன்பு அணிற்பிள்ளையை குறித்து, பின்னர் மக்களின் குழந்தைகளை குறித்து, அதன் பின் மகளையும் உணர்த்து தொடங்கிவிட்டது. ஸோ பிள்ளை அப்படிங்கிறது முதல்ல அணிற்பிள்ளை தான் குறித்தது, அதுக்கப்புறம் மக்களின் குழந்தைகளை குறித்தது, இப்பொழுது மகளையும் உணர்த்த தொடங்கிவிட்டது. இழிபொருட்பேறு என்பது முன்பு உயர்ந்த பொருளில் வழங்கி வந்த சொல் காலப்போக்கில் இழிந்த பொருளை தருவதும் உண்டு. அவ்வாறு வருவனவற்றை இழிபொருட்பேறு என குறிப்பிடுகின்றது. எடுத்துக்காட்டாக நாற்றம் என்னும் சொல் முன்பு நறுமணம் என்னும் பொருளை தந்தது, இப்பொழுது துர்நாற்றம் என்று விரும்பத்தகாத வாசனை என்ற இழிந்த பொருளை தருகிறது. முன்னர் ஒரு பொருட்கள் குவியலாக குவித்து வைத்திருப்பதை குப்பை என்றனர். குப்பை என்றனர். இப்போதோ உதவாத பொருட்கள், தேவையற்ற பொருட்கள் குவிந்திருப்பதனை குப்பை என்கிறனர்.
அடுத்தது சிறப்பு பொருட்பேறு. சிறப்பு பொருட்பேறு என்பது பழந்தமிழில் பொன் என்னும் சொல் வந்து செம்பு, தங்கம், வெள்ளி, இரும்பு போன்றவற்றை குறிப்பதற்கு பொதுவான பெயராக வழங்கியது. செம்பொன், வெண்பொன், கரும்பொன் என்றே வழக்கில் இருந்தன. இப்போது தங்கத்தை மட்டுமே குறிக்கிறது. ஆகவே முன்னர் பலவற்றிற்கும் பொதுவாக வழங்கிய சொற்கள் அவற்றுள் ஒன்றை மட்டுமே குறிப்பதாக வருவனவற்றை சிறப்பு பொருட்பேறு என்கிறோம். மேலும் என்ன சொல்றோம்னா, எள்ளின் நெய், பாலின் நெய் என்பனவற்றை குறித்த நெய் என்னும் சொல் வந்து இப்போது பாலின் நெய்யை மட்டும் குறிக்கிறது. விலங்குகளை பொதுவாக குறித்த மான் என்பது விலங்கு இல்லையா? ஸோ விலங்குகளை பொதுவாக குறித்த மான் என்னும் சொல் இப்பொழுது மான் என்னும் ஒரு விலங்கினத்தை மட்டுமே குறிக்கிறது. பழையனவற்றை எல்லாம் குறித்த பழைமை என்னும் சொல் வந்து இப்போது பழைச்சொற்றை மட்டும் குறிக்கிறது. பொது பொருட்பேறு என்பது முன்பு ஒரு வகை பெயருக்கு வழங்கி வந்த பெயர் பின்னர் அதனை போன்றே பலவற்றிற்கும் பொது பெயராக வழங்குவதை பொது பொருட்பேறு என்கிறோம். அதாவது முன்னாடி வந்து ஒரு வகை பெயருக்கு வழங்கி வந்த பெயர் வந்து பின்னர் அதனை போன்றே பலவற்றிற்கும் பொது பெயராக வழங்கி வருவதை பொது பொருட்பேறு என்கிறோம். எடுத்துக்காட்டாக மரத்தினால் செய்யப்பட்ட முகத்தல் அளவையை மரக்கால் என்று கூறினர். மரத்தால் செய்யப்பட்ட முகத்தல் அளவினை மரக்கால் என்று கூறினர். இன்று இரும்பு போன்ற பொருள்களால் செய்யப்பட்டவற்றையும் மரக்கால் என்றே கூறுகின்றனர். மேலும் எள்ளினின்று எடுக்கப்பட்டதனை எண்ணெய் என்றனர். எள்ளினிருந்து எடுக்கப்பட்டதனை எண்ணெய் என்றனர். இன்றோ தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய், விளக்கு எண்ணெய் என பொது பெயராக வழங்குகின்றனர். தன்மை அப்படி டன்னகரம் வருது. தன்மை என்பது குளிர்ச்சி பொருந்திய தன்மை பொருந்திய நீரே அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய நீரே தண்ணீர் எனப்பட்டது. இப்பொழுது கஞ்சி தண்ணீர், சீரகத்தண்ணீர், மிளகு தண்ணீர், காப்பி தண்ணீர், அதாவது காஃபி என பொதுவாக கூறுகின்றனர். இவை போன்ற சொற்களையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். தகுதி வழக்கில் இடம்பெறும் சொற்பொருள் மாற்றம். தகுதி வழக்கில் இடம்பெறும் சொற்பொருள் மாற்றம் என்பது இலக்கண பகுதியில் தகுதி, இயல்பு என இருவகை வழக்குகள் படிச்சிருக்கோம். அவற்றுள் தகுதி வழக்கில் இடம்பெற்றுள்ள இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி என்பன சொற்பொருள் மாற்றம் பெறுகின்றன. இடக்கரடக்கல் என்பது பல நிறைந்த அவையினிலே சொல்லக்கூடாத சொற்களை மறைத்து வேறு சொற்களால் கூறுவதே இடக்கரடக்கல். பல நிறைந்த அவையினிலே சொல்லக்கூடாத சொற்களை மறைத்து வேறு சொற்களால் கூறுவதே இடக்கரடக்கல். சொல்லக்கூடாத சொற்கள் என்பதனை நாகரிகமற்ற சொற்கள் என்றும் கூறுவர் தொல்காப்பியம். தொல்காப்பியம் இவ்வகை சொல்லை வந்து அவையல் கிளவி என்று கூறுகிறது. இடக்கரடக்கலை எப்படி சொல்லுது? தொல்காப்பியம் இவ்வகை சொல்லை வந்து அவையல் கிளவி என்று கூறுகிறது. எடுத்துக்காட்டாக கண் கழியி வருதும், கால் கழியி வருதும் போன்ற தொடர்களை கூறலாம். பண்பாட்டின் தாக்கத்தால் இவ்வாறு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக மங்களம் என்பது மங்களம் அல்லாதவற்றை கூறும் பொழுது மங்களமான வேறு சொற்களால் கூறுவதனை மங்களம் என்பர். அவ்வாறு கூறுவதனால் பொருள் வேறுபடவும் வாய்ப்புண்டு. இறந்தவரை துஞ்சினார், விண்ணுலகம் எய்தினார், இறைவனில் சேர்ந்தார் என்றும் கூறுவர். துஞ்சுதல் என்பது தூங்குதல் என்னும் பொருளை குறிக்கும். மேலும் சில எடுத்துக்காட்டுகள் சொல்லணும்னா, விளக்கை அணை என்று கூறாமல் விளக்கை குளிரவை என்று கூறுதல், சுடுகாடு இடுகாடு என்று கூறாமல் நன்காடு என்று கூறுதல், கடுமையான விடம் உடைய பாம்பு வந்து நல்ல பாம்பு என்று கூறுதல். அடுத்ததாக குழுவுக்குறி என்பது ஒரு குழுவுக்குள் ஏதேனும் ஒரு காரணம் பற்றி அக்குழுவினருக்கு மட்டும் புரியும் வகையில் பொருள் தரும் சொற்களை பயன்படுத்துவதனை குழுவுக்குறி என்பர். குழுவுக்குறி என்பது குறுமொழியாகும். பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பதும் வேடர் கல்லை சொல் விளம்பி, வேடர் வந்து சொல்லை கல் விளம்பி, வேடர் கல்லை சொல் விளம்பி என்றும் பொற்கொள்ளர் பொன்னை பரி என்பதும் குழுவுக்குறிகளை எடுத்துக்காட்டாகும். இளந்தலைமுறையினரும் இச்சொல் வழக்குது இப்போது பெருவழக்காக உள்ளது. அவர்களே தத்தமது குழுவினருக்கு புரியும் வகையில் பழைய சொற்களை விட்டுவிட்டு புதிய சொற்களால் கூறுவதை மொழி விளையாட்டாக கருதுகின்றனர். ஆகுபெயரில் சொற்பொருள் மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளின் பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் என படித்திருக்கிறோம் இல்லையா? 16 வகை ஆகுபெயர்கள் சொற்பொருள் மாற்றத்திற்கு உட்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஊர் சிரித்தது என்பது இடவாகு பெயர் ஊரை குறிக்காமல் ஊரில் வாழும் மக்களை குறிக்கின்றது. அடுத்ததாக கோட்டை விடுதல் என்பது மன்னர் ஆட்சி காலத்தில் அரசர்களுக்கிடையே நடக்கும் போர்களில் பெருந்தோல்வி என்பது தாங்கள் குடியிருக்கும் கோட்டையினை இழப்பதே ஆகும். மன்னராட்சி காலத்தில் அரசர்களுக்கிடையே நடக்கும் போர்களில் பெருந்தோல்வி அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, தாங்கள் குடியிருக்கும் கோட்டையினை இழப்பது தான். இதனை கோட்டை விடுதல் என்றனர். இன்று அச்சொல்லினை வந்து பெருந்தோல்விக்குரியதாக பயன்படுத்துகிறோம். சொற்பொருள் மாற்றத்தால் ஏற்படும் பயன்கள் என்ன அப்படின்னா, சொற்பொருள் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னா, சொற்பொருள் மாற்றம் பற்றிய ஆய்வு, தமிழில் சொற்களின் நிலை, பொருண்மை அடிப்படையில் அவை எவ்வாறு பிணைந்துள்ளன என்பதை அறிந்து கொள்ள வழிவகுக்கும். பல வகைப்பட்ட அகராதிகளை உருவாக்குவதற்கு துணை புரியும். ஒரு பொருள் பன்மொழி அகராதிகளில் சொற்களை பகுக்க உதவும். ஆக்கமுறை மாற்றிலக்கணத்திற்கு அகராதி உருவாக்கவும் பயன்படும். மொழிபெயர்ப்புக்கான அடிப்படை கூறுகளை அறிந்து கொள்ள வகை செய்யும். தொடரியல் பண்பு கூறுகளை பெறுவதற்கு வாய்ப்புள்ளதால் இவ்வாய்வு வந்து தொடரியல் செயல்பாட்டை அறிந்து கொள்ளவும் உதவும். அடுத்ததாக இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி
இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி என்ற மூன்றனையும் இலக்கண எல்லையில் அவை பொருந்தாவிட்டாலும் அவற்றின் பயன் கருதி வழக்கில் உள்ள சொற்களாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. இம்மூன்று நூல் மங்களம் என்னும் வழக்குச் சொல்லை நோக்குவோம். அதாவது நல்லதை வாயால் சொல்வார்களே அன்றி கெட்டதை தமிழர்கள் வாயால் சொல்ல மாட்டார்கள். கெட்டவர்களை கூட கெட்டவர் எண்ணாது அவர் யாரோ என்று கூறுவர். தமிழர் பண்பாடு. கொல்லாத விரதமென கொண்டவரே நல்லோர் மற்றல்லாதார் யாரோ அறியேன் பராபரமே என்று தாயுமானவர் தம் பராபர கண்ணில் குறிப்பிடுவது மங்களம் என்னும் வழக்கு கருதிதான் எனலாம். அதாவது என்ன சொல்றாரு தாயுமானவர்னா, கொல்லா விரதமென கொண்டவரே நல்லோர் மற்றல்லாதார் யாரோ அறியேன் பராபரமே என்று தாயுமானவர் பராபர கண்ணில் குறிப்பிடுவது மங்களம் என்னும் வழக்கு கருதிதான் எனலாம். இவை போன்ற இலக்கண அமைதி தமிழில் காலமும் இடமும் கருதி தமிழர் தம் பண்பும் நாகரிகமும் கெடாத வகையில் பயன்படுகின்றன சொல்லி நல்ல தமிழ் என்ற தலைப்பில் ஆமு பரம சிவானந்தம் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வேர்ச்சொல் ஆய்வு. வேர்ச்சொல் ஆய்வு ஒரு அறிமுகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேர்ச்சொல் ஆய்வு அப்படிங்கிறது உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இம்மொழிகளின் வரலாற்றினை மொழியியல் ஆய்வு அறிஞர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். மொழி ஆராய்ச்சியில் வேர்ச்சொல் ஆய்வு முதன்மையாக விளங்குகிறது. உலக மொழிகளில் முதன்மையான மொழிகளை மொழியியல் அறிஞர்கள் செம்மொழிகள் என்பர். தமிழ் அச்செம்மொழி வரிசையில் இடம்பெற்றுள்ளது. மக்கள் வழக்கில் உள்ள பெரும்பாலான மொழிகளுக்கு அகராதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இலக்கிய வழக்கும் செல்வாக்கும் மிக்க மொழிகளுக்கு அகராதிகள் மட்டுமின்றி வேர்ச்சொல் அகராதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. வேர்ச்சொல் ஆய்வு என்னும் பொழுது வேர்ச்சொல் ஆய்வு என்னும் இத்தலைப்பு வேர்ச்சொல் ஆய்வு என்றால் என்ன என்பது பற்றியும் தமிழில் வேர்ச்சொல் ஆய்வு எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது பற்றியும் முதலில் விளக்குகிறது. அதனைத் தொடர்ந்து தான் தமிழ் திராவிட மொழிகள் வேர்ச்சொல் உறவினையும் தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் வேர்ச்சொல் உறவினையும் வேர்ச்சொற் விளக்குகிறது. அகராதி. வேர்ச்சொல் அகராதி அப்படின்னு என்ன அப்படின்னா, அகராதிகளில் சொற்களுக்குரிய சரியான வடிவங்களும் பொருள்களும் தரப்பட்டிருக்கும். வேர்ச்சொல் அகராதிகளில் இவற்றிற்கு அப்பால் மொழியின் சொற்களை தோன்றி வளர்ந்த வரலாறு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். மொழியின் சொற்கள் தோன்றி வளர்ந்த வரலாறு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். இதனால் ஒரு மொழியை நுட்பமாக அறிவதற்கு இயல்பான அகராதியை விட வேர்ச்சொல் அகராதி துணை புரியும். ஆங்கிலத்தில் வேர்ச்சொல் ஆய்வினை எட்டிமாலஜிக்கல் ஸ்டடீஸ் ETYMOLOGICAL எட்டிமாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்பர். ETYMA என்ற சொல்லிற்கு உண்மையான பொருள் ரியல் மீனிங் என்பது பொருள். மேற்குலகத்தில் வேர்ச்சொல் ஆய்வினை ஃபிலாஜி PHILOGY ஃபிலாஜி என்பதற்கு விருப்பமான ஆய்வு என்பது பொருள். சொல்லாய்வு ஒரு விருப்பமான கலையாக இருந்ததை இதன் வழியே நம்ம அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக வில்லல். நகரலகரம். வில்லல், விண்டல், தன்னகரம், விளைதல் மகர லகரத்தோட வரிசையில் வரக்கூடியது. வில்லல், விண்டல், விளைதல் ஆகிய சொற்களின் அடிப்பகுதி வில் என்பது. வில் என்ற அடிச்சொல்லிற்கு விருப்பம் என்பது பொருள். வில் என்னும் அடிப்பகுதி வங்கம் அப்படின்னா பங்கம், வண்டினா பண்டி, வெற்றிலை பெட்டல் BETL போல் வகர பகர மாற்றத்தில் மேலை இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் வில் ஃபில் PHIL என தெரிந்தது. விருப்ப ஆய்வு என்பதன் வாயிலாகவே வேர்ச்சொல் ஆய்வு ஃபிலாஜி என்பார் பாவனார். பாவனார் என்ன சொல்கிறாங்கன்னா, வில்லல், விண்டல், விளைதல் ஆகிய சொற்களின் அடிப்பகுதி வில் என்பது. வில் என்ற அடிச்சொலுக்கு விருப்பம் என்பது பொருள். வில் என்னும் அடிப்பகுதி தான் வங்கம், பங்கம், வண்டி, பண்டி, வெற்றிலை பெட்டல் போல் வகர பகர மாற்றத்தில் மேலை இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் வில் ஃபில் அப்படின்னு மாறி தெரிந்தது. விருப்ப ஆய்வு என்பதன் வாயிலாகவே வேர்ச்சொல் ஆய்வு ஃபிலாஜி என்று ஆனது என்பார் பாவனார். அடுத்து அகராதியும் வேர்ச்சொல் அகராதியும். உவரி என்னும் ஒரு தமிழ் சொல்லினை அகராதியும் வேர்ச்சொல் அகராதியும் இருவேறு வகையில் விளக்கப்படுத்தும். உவரி என்பது உப்பு, கடல். இவ்விளக்கத்தினை அகராதியில் காணலாம். ஆயின் வேர்ச்சொல் அகராதி உவரி என்னும் உப்பினை கொண்டிருப்பதால் கடல் உவரி எனப்பட்டது. என்னும் உயர்வு பொருள் சுட்டடியாக உகர்ப்பு, உவரி என இச்சொல் பிறந்தது. என்னும் உயர்வு பொருள் சுட்டிடையாக அப்படிங்கிறது உக மாறிச்சு, உகர்ப்புன்னு மாறிச்சு, உகர்ப்பு உவர்னு மாறிச்சு, உவர் உவரி அப்படின்னு பிறந்தது. மகன், மவன் போல் ககரம் வகரமாகி உவர் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. மகன், மவன் போல ககரம் வகரமாகி உவர் என ஆனது. உகப்பே உயர்வு என்பது தொல்காப்பியம். உகப்பே உயர்வு என்ற தொல்காப்பியம். இவ்வாறெல்லாம் வேர்ச்சொல் அகராதியிலிருந்து விளக்கம் புரியும். கடல் நீரை பாத்திகளில் தேக்கி அந்நீரை கதிரவன் வெப்பத்தால் வரலச் செய்து உருவாக்குவதே உப்பாகும். கடல் நீர் காய்ந்தும் கடல் நீரிலிருந்து ஒரு வெண்பொருள் உப்பிக்கொண்டு நிலத்தின் மேல் எழும். இதனால் வெண்பொருள் உப்பு என்னும் பெயர் பெற்றது. ஒப்பு நோக்கத்தக்கது. மேல் எழுதல் என்னும் பொருளில் உருவான உவர் என்னும் சொல் உவரி என உப்பினையும் கடலையும் குறிப்பதற்கு அப்பால் மிகுதியான என்ற பொருளிலும் பிறகு பொருள் நீண்டது. அதாவது
மேல் எழுதல் என்னும் சொல் பொருளில் உருவான உவர் என்னும் இச்சொல் வந்து உவரி என உப்பினையும் கடலையும் குறித்ததற்கு அப்பால் மிகுதியானது என்ற பொருளிலும் பிறகு பொருள் நீண்டது, அதாவது மிகுதியானதுங்கிற பொருள் வரைக்கும் நீண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மிகுதியானது என்ற உவரியே பிறகு உபரி என பேச்சுலகில் தெரிந்தது. இவ்வாறான கூடுதல் விளக்கங்களையும் வேர்ச்சொல் அகராதி கொண்டிருக்கும். இயல்பான அகராதியை விட வேர்ச்சொல் அகராதி ஒரு மொழியை பற்றி அறிவதற்கு கூடுதல் விளக்கம் தந்து வருகிறது. இதனை உவரி சொல்லிற்கு காட்டிய விளக்கத்தின் வழி நம்ம அறிஞ்சோம். அடுத்து வேர் என்பதன் விளக்கம். வேர் அப்படின்னா என்ன? தொல்காப்பியன் வியலன் கிளவி அகலப்பொருட்டேன்னு ஒரு நூற்பா செய்திருக்காரு. இந்நூற்பாவின் வழி வியல் அப்படிங்கிற சொல் வந்து அகலப்பொருளுடையது அப்படின்னு சொல்லலாம். வியல் அப்படின்னா அகலப்பொருளுடையது. அதாவது அகன்ற பெரிய உலகம் அகன்ற பெரிய உலகம் என்பது வியன் உலகம் என்றெல்லாம் அழைக்கப்படும் பழந்தமிழ் மரபில் இந்த உண்மையை வந்து காணலாம். நிலத்திற்கு அடியில் மரம் செடி கொடிகளை தாங்கி நிற்கும் ஒரு உறுப்பு. நிலத்திற்கு அடியில் மரம் செடி கொடிகளை தாங்கி நிற்கும் ஒரு உறுப்பு வந்து வேர் இல்லையா? ஸோ நிலத்திற்கு அடியில் மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது வேர் தான். நிலத்தில் ஊன்றும் பொழுது சிறியதாக இருந்த இந்த உறுப்பு மெல்ல மெல்ல வியலித்து வளர்கிறது. இதன் அடிப்படையில் வேர் என இச்சொல் வேர் சொல் எப்படி வந்துச்சு? வியர் வேர் அப்படின்னு உருவானது. பேர் என்பது போல் வேர் என்ன ஆனது. பெயர் எப்படி பேர்னு சொல்கிறோம், அது மாதிரி வியருங்கிறது வேரா மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் செடிகளை தாங்கி வியலித்து வளர்ந்து நிற்கின்ற நிலைத்திணை, அதாவது தாவரத்தினை வந்து தாவரங்களின் வேர்கள் போல மொழியின் சொற்களையும் பலவற்றையும் தாங்கி நிற்கின்ற மூலச்சொற்களை நாம் வேர்ச்சொற்கள் என்கிறோம். ஆங்கிலத்திலும் இவ்விரண்டின் வேரினையும் வந்து ரூட் என்ற ஒரே சொல்லால் வழங்குவது குறிப்பிடத்தக்கது. தமிழில் வேர்ச்சொல் ஆய்வின் தோற்றம். அதுக்கு முன்னாடி வந்து உவர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தலாம். உவர் அப்படிங்கிறது OVER ஓவர். உப்பி மேலெழுந்தது உப்பு. உகப்பி மேலெழுந்தது அப்படின்னா உகர் உவர். இங்கே வந்து உவர் மேலெழுதல் பொருளிலும் கூடுதல் பொருளிலும் இந்தோ ஐரோப்பியத்திலிருந்து உவர் உபரியானது. கீழை இந்தோ ஐரோப்பியமான சமஸ்கிருதத்தின் உபரியே மேலை இந்தோ ஐரோப்பிய மேலை மொழிகளில் ஓவர் என்பதற்கு வேர் என்பார் ஆங்கில வேர்ச்சொல் அகராதி அறிஞர் கீற்று. த கான்ஸ்டிடியூஷனல் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் எட்டினோமாலஜி அப்படின்னு வால்டர் W. ஸ்கெட் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதாவது ஓவர் எப்படி வந்துச்சு அப்படின்னா உப்பி மேலெழுந்தது தான் உப்பு, உகப்பி மேலெழுந்தது உவர். இங்கே உவர் மேலெழுதல் பொருளும் கூடுதல் பொருளும் இந்தோ ஐரோப்பியத்தில் வந்து உபர் வந்து உபரியானது. கீழே இந்தோ ஐரோப்பியமான சமஸ்கிருதத்தின் உபரியே மேலை இந்திய ஐரோப்பிய மொழிகளை வந்து ஓவர் என்பதற்கு வேர் என்பார் ஆங்கில வேர்ச்சொல் அகராதி அறிஞர் கீற்று. அடுத்ததாக தமிழ் வேர்ச்சொல் ஆய்வின் தோற்றம் எனும் பொழுது தமிழின் முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இந்நூலின் வேர்ச்சொல் ஆய்வுக்கான பல தரவுகள் உள்ளன. தொல்காப்பிய உரியியல் பகுதியில் பலவும் இச்செய்திகள் கொண்டவை. அமர்தல் மேவல் என்பது ஓர் உரியியல் நூற்பா. அமர்தல் என்னும் சொல்லிற்கு பொருந்துதல் என்பது பொருள். அமர்தல் சொல்லின் அடிப்பகுதி என்பதாகும். இதன் அடிப்படையிலே ஒன்றோடொன்று பொருந்தி வளரும் மூங்கில் அமை. ஆடமை புரையும் வனப்பில் பனைத்தோல் என்று குறுந்தொகை பாடலில் ஆடுகின்ற மூங்கில் வந்து ஆடு கூட்டல் மை ஆடமை. ஆடமை புரையும் வனப்பில் பனைத்தோல் அப்படின்னு குறுந்தொகை வந்து பாடல் சொல்கிறது. இதை ஆடுகின்ற அப்படிங்கிறது மூங்கில் அப்படிங்கிறது ஆடு கூட்டல் மை ஆடமை. சோற்று உருண்டை குறிக்கும் ஒரு தமிழ்ச்சொல் வந்து அமலை. இச்சொல் அமலை என பல சோற்று பருக்கைகள் பொருந்தியதால் தோன்றிய பெயராகும். இரு நாட்டு படை வீரர்கள் திரண்டு என்று போர் செய்தவரை அமர் எனவும் போர் நிகழும் இடம் அமர்க்களம் எனவும் அழைக்கப்படும். இங்கு வந்த அமர் என்னும் சொல் என்னும் கூட்டுப்பொருள் வேரிலிருந்து உருவானவையே. புளி மிளகாய் போன்ற பொருட்களை வைத்து நெருக்கி அரைக்கும் கல் வந்து அம்மிக்கல். இவ்வாறெல்லாம் என்னும் பொருந்தற் பொருள் வேர் பொருந்தற் பொருளில் இணைந்திருப்பதை தேவநேய பாவனர் வந்து நிரல்பட விளக்குவார். தமிழும் திராவிட மொழிகளும். தமிழையும் தமிழுடன் மிக நெருக்கமான உறவு கொண்ட தென்னக மொழிகளையும் முதற்கண் இணைத்து ஆய்வு செய்தவர் வந்து கால்டுவெல். தென்னக மொழிகளில் தமிழே மூத்தது முதன்மையானது என்பதை கால்டுவெல் நிறுவினார். பாவனார் தமிழை திராவிட தாய் என்றே குறித்து தன் நூலும் எழுதியுள்ளார். தமிழுக்கு மிக நெருக்கமான திராவிட மொழிகள வரலாற்றையும் அவற்றின் சொற்களையும் மூலமொழியாகி தமிழுடன் உறவுபடுத்தி ஆய்வதனால் மட்டுமே நல் விளக்கம் பெற முடியும். கேரளன்
சங்க இலக்கியத்தில் மலைநாடு அதாவது சாரல் நாடு என சொல்லப்படுகிறது. சாரல் என்னும் இச்சொல் வந்து சேரல் என தெரிந்து மலைநாட்டு அரசர்களை குறித்துள்ளது. களக்காய் கண்ணி நார்முடிச்சேரல் களக்காய் கண்ணி நார்முடிச்சேரல் குடக்கோ இளஞ்சேரல் போல சங்க காலத்திலேயே அரசர்கள் பெயரில் இச்சொல் வழக்கு பெற்றுள்ளது. சேரல் என்னும் இச்சொல் பிறகு சேரலன் என திரிந்து சீர்த்தி கீர்த்தி செம்பு கெம்பு போல் சகர ககர மாற்றத்தில், அதாவது சீங்கிறது கீயா மாதிரி இருக்கு இல்லையா, செம்புங்கிறது சேங்கிறது கேவ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சகர ககர மாற்றத்தில் சேரலன் பிறகு கேரளன், சே வந்து என்னாச்சு கேவ மாதிரி இருக்கு. மங்களம் லா வந்து லாவமாக இருக்குது. மெல்ல போல லா வகரலகரம் நகரலகரம் போலி மரபில் கேரளம் என ஆனது. அதாவது வகரலகரத்தில் வந்து நகரலகரமாக மாறி இருக்கு. கேரளம் வந்து சொல்லே இன்று கேரளா என்றப்படுகிறது. புலை வந்து மகரலகரம், அதாவது சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறோம். புலை என்பது துளையை குறிக்கும் தமிழ்ச்சொல். நீர் ஓடும் துளையுள்ள இடமே புலைக்கடை. பேச்சு வழக்கில் இப்புலைக்கடையை புலக்கடை என்றும் எனப்படும். புலக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்புலைக்கடை தான் நம்ம புலக்கடை எனப்படும். உள் துளையோட காய் புழல்காய், அதுவே பிறகு புடல்காய் ஆனது. நாளி கூட்டல் உரி நாடுரி என திரியுமென்பார் தொல்காப்பியர். லகரம் மகர லகரம் வந்து டகரமாக திரிந்த அதே போக்கில்தான் புழல்காய் தமிழில் புடல்காய் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இப்புடல்காய் தான் புடலங்காய் பொல்லங்காய் அப்படின்னு மக்கள் வழக்கில் பல திரிபுகளில் வழங்குகிறது. புல் என்னும் வேர்ச்சொல்லுக்கு துளை என்பது பொருள். தொல்காப்பியர் நிலைத்திணைகளை புல் மரம் என இரண்டாக பிரித்தார். உள்துளை நிலைத்திணைகளை வந்து புல் வகை என்றானது. இப்புல் சொல் தான் புல் கூட்டல் தூ புற்று எனவும், பொல் கூட்டல் தூ பொற்று பொற்றல் பொத்தல் பொற்று பொற்றல் பொத்தல் எனவும், புல் புழு புழுகு எனவும், புல் புழு புழு புலை எனவும் பல துளைகளை என்னும் பொருள் தரும் சொற்களை அதன் போக்கில் ஈன்றுள்ளது. மலையாள மொழி வந்து புடலை புடலங்காய் என்னும் தமிழ் வழக்கினை போல படோல் என கூறுகிறது. மலையாளத்தில் மட்டுமில்லாமல் பிற திராவிட மொழியில் உள்ள சொற்களும் உரிய பொருட்களை வேர்பொருள்களையும் அறிய தமிழ் பெருந்துணையாக உள்ளது. இதன் உண்மைத்தன்மையை பர்ரோ எமினோ ஆகிய மேலைநாட்டு மொழியில் அறிஞர்கள் ஆய்ந்துரைத்து திராவிட மொழியில் ஒப்பிலக்கண சொல் அகராதி, திராவிடன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரிஸ், போரோ அண்ட் எமினோ நூல்வழி காணலாம். தமிழின் செவ்வாம்பல் அதாவது கெம்பாவல், செவ்வாழை கெம்புபாலே எனவும், பாம்பு ஹாவு எனவும், பள்ளி ஹல்லி எனவும் கன்னடத்தில் தெரிந்துள்ளது. இக்கன்னட வழக்கில் உண்மை பொருளை தமிழுடன் உறவுபடுத்தினால் அறிய முடியும். தம்முன் தம்பி என்பன தமிழ் சொற்கள். தம்முன் பிறந்தவன் தம்முன், தன்பின் பிறந்தவன் தம்பி. தெலுங்கு தம்பியை தம்முடு என்கிறது. குதித்தோடும் குதிரையை அதே தெலுங்கு குர்ரமு என்கிறது. ஊசல் ஊஞ்சல் என்பன தமிழ் சொற்கள். தமிழின் ஊஞ்சலை துளு வந்து உஜ்ஜாலு என்று குறிக்கும். இந்தோ ஐரோப்பிய வேர் 461. இந்தோ ஐரோப்பிய வேர் வந்து 461. உலகின் மிகப்பெரிய மொழி குடும்பம் இந்தோ ஐரோப்பியம். 770 கோடிக்கும் மேற்பட்ட உலக மக்கள் தொகையில் 400 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்தோ ஐரோப்பியம் பேசுவர். இம்மொழி குடும்பங்கள் 100க்கும் மேற்பட்டவனாக உலகில் உள்ளன. இம்மொழிகள் யாவற்றிலும் வழங்கும் சொற்கள் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆயின் இக்கோடிக்கணக்கான இந்தோ ஐரோப்பிய மொழிகள் சொற்களுக்கும் 461 வேர்ச்சொற்களாக உள்ளன என்பார். இக்கோடிக்கணக்கான இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் சொற்களுக்கும் 461 வேர்ச்சொற்களாக உள்ளன என்பார். ஆங்கில வேர்ச்சொல் அகராதி அறிஞர் மாமேதை கீற்று வால்டர் ஸ்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. வால்டர் கீட் இதன் வழி வேர்ச்சொற்கள் நிலையான எண்ணிக்கை உடையன என்பதையும் அவற்றிலிருந்தே சொற்கள் காலந்தோறும் பெருகி உருவாகின்றன என்பதை நம்மால் அறிய முடிகிறது. உலக மொழிகள் பலவற்றையும் வேர்ச்சொல் ஆய்வின் மூலம் மொழியறிஞர்கள் இன்று ஒன்றாக்கி காண்கின்றனர். அவ்வகை ஆய்வின் முடிவாக உலக மொழி குடும்பங்களை ஒரு பெருங்குடும்பத்தில் அவர்கள் அடக்கிவிடுகின்றனர். இந்தோ ஐரோப்பிய மொழிகள் அனைத்திற்கும் உயர்னவாக காட்டப்பட்டுள்ள வேர்ச்சொற்கள் பல்வேறு குடும்ப மொழிகளுக்கும் உயர்னவாக பொருந்தியுள்ளன. திராவிட மொழி குடும்பங்களுக்குரிய வேர்ச்சொற்கள் எனப்படுபவன பலவும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்களுடனும் பொருந்தியிருப்பதை கால்டுவெல் முதலான அறிஞர்கள் உறவுபடுத்தி ஆய்ந்துள்ளனர். வேர்ச்சொல் ஆய்வுக் கோட்பாடு. இன்றைய உலக மாந்தர் அனைவரும் மதிமாந்தர் ஹோமோ சேப்பியன்ஸ் எனப்படுவர். இவர்களின் மூல இடம் இன்றைய ஆப்பிரிக்கா. 1.5 இலக்கம் ஆண்டுகளுக்கு முன்
இவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு பின்னர் உலகம் முழுவதும் பரவினர். 70,000 ஆண்டுகளுக்கு முன் இவர்கள் தென்னிந்தியாவிற்கு வந்துவிட்டனர். இதன் காரணமாக தென்னிந்தியா மாந்தர்த்தம் மூலமொழி தோன்றிய இடமாக இருக்கலாம் என வேர்ச்சொல் ஆய்வறிஞர்கள் இன்று கருதுகின்றனர். மொழி தோன்றிய 60-70,000 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னும் கருத்தினையும் இவ்விடத்தில் பொருந்தி பார்க்கலாம். வேர்ச்சொல் ஆய்வறிஞர்கள் மூலமொழி எது என்பதை இக்கோட்பாட்டின் மூலம் ஆய்வு செய்து வருகின்றனர். 1. ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பேசப்படுகின்ற மொழிகள் யாவற்றுக்கும் உரிய மூலமொழியை கண்டறிவது. 2. உலகில் முழுவதும் பேசப்படுகின்ற மொழிகளுக்கு உரிய மூலமொழியை கண்டறிவது. முதலாவதாகிய நாசுராட்டிக் ஸ்டடீஸ் என்று ஆய்வு என்றும், இரண்டாவது தாய்மொழி மதர் டங் ஆய்வு என்று கூறினர். அதாவது ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பேசப்படுகின்ற மொழிகள் யாவற்றுக்கும் உரிய மூலமொழி அப்படிங்கிறது நாசுத்ராத்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற மொழிகளுக்கு உரிய மூலமொழியை கண்டறிக்கிறதுங்கிறது தாய்மொழி ஆய்வு மதர் டங் ஆய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் டங் அக்செப்டட் ஆர்டிக்கல் நாஸ்ட்ரக் ஆஸ் சீன் ஃப்ரம் சவுத் இந்தியா ஆர்டிக்கல் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹில்லர் லிவ்டிக் ஜி அரசேந்திரன் அப்படிங்கிற பி ராமநாதன் சொல்லியிருக்காங்க. நிறைவுரையை பொறுத்தவரை தமிழின் வேர்ச்சொற்கள் தமிழை வளர்த்தவர்கள் மட்டுமல்லாமல் உலக மொழிகளின் வேர்ச்சொற்களுடன் ஒன்றுள் ஒன்று கலந்திருக்கின்றன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கேற்ப தமிழ் வேர்ச்சொல் ஆய்வு உலக மக்களை உறவினராக ஆக்கி காட்டுகிறது. உலக ஒற்றுமைக்கும் பெருதுணை செய்கிறது. அடுத்ததாக திறனாய்வும் இலக்கியம் போல் ஒரு கலை எனவும் வாசிக்கப்பட்ட பணுவல்களில் மறைந்திருக்கும் உண்மைகளை கண்டுபிடித்து சொல்லும் அறிவுத்துறை எனவும் 2 கருத்துகள் உள்ளன. இலக்கிய வளம் நிறைந்த எல்லா மொழிகளிலும் திறனாய்வும் குறிப்பிடத்தக்க பணியை செய்கிறது. இலக்கியத்தின் வளர்ச்சிக்கும் சிந்தனை வளர்ச்சிக்கும் திறனாய்வு பெரிதும் துணை செய்கின்றது. தமிழில் தொல்காப்பியர் காலம் தொடங்கி இடைக்கால ஆசிரியர் வழியாக திறனாய்வு செயல்பட்டு வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் தனித்துறையாக உருவெடுத்துள்ள திறனாய்வு மொழிக்கல்வியில் இன்றியமையாத இடத்தை பெறுகிறது. ஆகவே மொழியின் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கற்க விரும்பும் மாணவர்கள் திறனாய்வு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். திறனாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, திறனாய்வு என்னும் சொல் நன்கு அறிமுகமான சொல்தான். ஏதேனும் ஒரு பாடல் அல்லது கவிதை குறித்து நயம் பாராட்டியிருப்போம் இல்லையா, துணைப்பாட கதைகளை பற்றி நமக்கு கருத்துக்களை கூறியிருப்போம் இல்லையா. ஸோ இந்த செயல்பாடுகள் எல்லாமே திறனாய்வில் தான் அடங்கும். ஒரு திரைப்படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த திரைப்படம் எப்படி வந்தது, எப்படி இருந்தது என்று யாரோ ஒருவர் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோமோ, அந்த திரைப்படத்தோட கதை அமைப்பு, நடிகர்கள் நடிப்பு, இசையின் தன்மை, பாடல்கள் போன்ற பல செய்திகள் எப்படி இருக்குதோ அதே போல் அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதும் திறனாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்று இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் நண்பரை பற்றி என்ன நினைக்கணுங்கிறப்போ நம்ம அவரோட கேரக்டரை பற்றிலாம் பேசுகிறோமோ அதுதான் திறனாய்வுன்னு சொல்கிறாங்க. ஒரு பாடலை பற்றி இலக்கிய நயம் பாராட்டுவதும் ஒரு நூலை பற்றிய மதிப்புரை எழுதுவதும் திறனாய்வுகளே. இலக்கிய பரப்பில் திறனாய்வு என்ற சொல்லும் நாளிதழ் போன்ற ஊடகங்களில் விமர்சனம் என்ற வடமொழி சொல்லும் வழக்கில் உள்ளன. வடமொழியில் விமர்சனம் சொல்கிறோம் இல்லையா, தமிழில் இலக்கிய பரப்பில் திறனாய்வு நம்ம சொல்கிறோம். திறனாய்வு என்பதை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விக்டர் ஹியூகோ என்ன சொல்கிறோம், இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு அப்படின்னு சொல்கிறாரு. விக்டர் ஹியூகோ இலக்கியம் சிறந்ததா அல்லது குறைபாடு உடையதா என்பதை காண்பதே திறனாய்வாகும். ஸ்பிங்கான் என்ன சொல்கிறாருன்னா, கலைஞர் எதை கூற முயல்கிறான், அதில் எங்கனம் அவன் வெற்றி பெறுகிறான், அவன் கூறுவது தகுதியுடையதானா, இவ்வினாக்களுக்கு விடை காண்பது திறனாய்வாகும். ஸ்பிங்கான் என்ன சொல்கிறாங்கன்னா, கலைஞர் எதை கூற முயல்கிறான், அதை எங்கனம் அவன் வெற்றி பெறுகிறான், அவன் கூறுவது தகுதியுடையதானா இவ்வினாக்களுக்கு விடை காண்பது திறனாய்வாகும். மேத்யூ அர்னால்டு என்ன சொல்கிறான்னா, உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை எல்லாம் தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது திறனாய்வாகும். உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்கத்தக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது திறனாய்வாகும். எலியட் என்ன சொல்கிறாங்கன்னா, திறனாய்வு என்பது ஒரு பொதுமை முயற்சியாக திறனாய்வாளவனை காட்டுவதாக இல்லாமல் படைப்பை காட்டுவதாக சமூகத்தின் கலைச்சுவையை சரியான நெறியில் உருவாக்கி வளர்ப்பதாக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. எலியட் என்ன சொல்கிறாங்கன்னா, திறனாய்வு என்பது ஒரு பொதுமை முயற்சியாக திறனாய்வாளனை காட்டுவதாக இல்லாமல் கலைப்படைப்பை காட்டுவதாக சமூகத்தின் கலைச்சுவையை சரியான நெறியில் உருவாக்கி வளர்ப்பதாக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஆசா ஞான சம்பந்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, திறனாய்வு என்று கூறினால் முடிவு கூறல், அதனுள் அடங்கியிருத்தல் கண்கூடு. திறனாய்வு என்று கூறினால் முடிவு கூறல் அப்படின்னா அது உள்ள அடங்கியிருத்தல் கண்கூடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திறனாய்வோட வகைகள், கோட்பாடுகள், திறனாய்வாளர்கள், அவர்களுக்குரிய தகுதிகள், திறனாய்வில் விளையும் பயன்கள் எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். திறனாய்வுக்குரிய களம் அப்படின்னா இலக்கியம். தற்காலத்தில் திறனாய்வு என்ற சொல்லிற்குரிய பறந்து விரிந்த பொருள் உண்டு. மொழியியல், உளவியல், மானிடவியல், சமூகவியல், வரலாறு, அறிவியல் முதலிய பல துறையின் தாக்கத்தை இன்றைய இலக்கிய திறனாய்வில் காணலாம். எனினும் திறனாய்வு என்னும் சொல் தனித்தியங்கும் ஒரு இலக்கிய பிரிவை குறிக்கிறது என அறிஞர் கைலாசபதி கூறுகிறார்.
இலக்கியத்தில் அச்சிடப்பெற்றவையும் அச்சில் இடம்பெறாதவையும். ஒரு இலக்கியத்தை திறனாய்வு செய்வதற்கு முன் அஃது இலக்கியம்தானா என அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படியானால் எது இலக்கியம்? எழுதப்பட்டதெல்லாம் இலக்கியமா அல்லது அச்சிடப்பெற்றவையெல்லாம் இலக்கியமா? எடுத்துக்காட்டாக விண்ணப்பம், தேர்வு, பஞ்சாங்கம், நாட்குறிப்பு, அறிவிப்பு, விளம்பரம், கடிதம் போன்றவையெல்லாம் எழுதப்படுகின்றன. அவ்வாறெனில் இவற்றை இலக்கியம் என்று கூறுவதில்லை. அச்சிடப்பெற்று நாள்தோறும் வெளியாகும் செய்தித்தாள்களை இலக்கியம் என வகைப்படுத்துவதில்லை. ஏன் அப்படின்னா இவைகளை செய்திகளை தெரிவிக்க மட்டுமே பயன்படுகின்றன. இவற்றை படிப்பதால் உங்களுக்கு எந்த ஒரு கற்பனை உணர்ச்சி எழுவதில்லை. அறிவியல் உண்மைகளும் கணக்கு முதலான புள்ளியியல் விவரங்களும் கூட அறிவூட்டவும் ஆர்வத்தை தூண்டவும் செய்கின்றன. ஆனால் அவையும் இலக்கியமாகா. அப்படி என்றால் எது இலக்கியம்? ஒரு நூலை படிக்கும்போது நம் மகிழ்ச்சியை மிகுவிப்பதாக அமைவதே இலக்கியம். ஒரு நூலை படிக்கும் பொழுது நம் மகிழ்ச்சியை மிகுவிப்பதாக அமைவதே இலக்கியம். அது கவிதையாக, செய்யுளாக, கதையாக, நாடகமாக, உரைநடையாக, கட்டுரையாக என பல வடிவங்கள் அமையலாம். அவை யாவும் அறிவையொட்டி மட்டுமே அமைவதல்ல, கற்பனை மிகுந்த உணர்ச்சியொட்டியும் அமைவதாகும். மனிதன் மொழியோடு தொடர்பு கொண்டு அவனது சிந்தனைக்காகவோ கற்பனைக்காகவோ உணர்ச்சிக்காகவோ விருந்தாக அமைவன எல்லாம் இலக்கியங்களே. மனிதனின் மொழியோடு தொடர்பு கொண்டு அவனது சிந்தனைக்கோ கற்பனைக்கோ உணர்ச்சிக்கோ விருந்தாக அமைவன எல்லாம் இலக்கியங்களே. இவை அச்சிடப்பெற்று இலக்கிய எழுத்துக்களாய் மிளர்கின்றன என்றாலும் அச்சிடப்பெறாத சிலவற்றை நாம் இலக்கியங்கள் என கூறுகிறோம். ஒரு மொழியில் பேச்சும் உண்டு, எழுத்தும் உண்டு. எழுத்து வடிவம் பெறாது. பேச்சில் வழங்கப்படும் நாட்டுப்பாடல்கள், விடுகதைகள், பழமொழிகள் ஆகியவற்றைத்தாம் நாம் இன்று அச்சிடப்பெறாத இலக்கியங்கள் என்று குறிப்பிடுகிறோம். இவையும் இலக்கிய வரம்புக்குள் தான் அமைகின்றன. நாம் ஏன் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும்? இலக்கிய திறனாய்வு செய்ய வேண்டுமென்றால் இலக்கியங்களை பற்றிய அவற்றின் வடிவம், கருத்து, தன்மை ஆகியவற்றை பற்றியும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். திறனாய்க்குரிய களத்தையும் எவை இலக்கியம் என்பதையும் அறிந்து கொண்ட நிலையில் உலக அளவில் இலக்கியங்களின் பொது இயல்புகளை குறித்து பேசும் அடிப்படை கலைச்சொற்கள் சிலவற்றை அறிந்து கொண்டு திறனாய்வுக்குள் நுழையலாம். இலக்கிய வடிவங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும் தன்மைகளை கொண்டு இலக்கியங்கள் பின்வருமாறு வகைப்படுத்துகிறோம். அதாவது 5 வகையாக பிரிக்கிறோம். இலக்கிய வடிவங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும் தன்மை. இதுவரைக்கும் அந்த இலக்கியத்தில் பொதுவான ஒரு 5 தன்மை இருக்குது. செவ்வியம், புனைவியம், இயற்பண்பியம், நடப்பியம் அல்லாதவன. செவ்வியம், புனைவியம், இயற்பண்பியம், நடப்பியம் அல்லாதவன அப்படின்னு சொல்லி 5 வகைப்பாட்டுகளாக குறிக்கலாம். செவ்வியம் கிளாசிசம் என்பது தொன்மையும் குறிப்பிட்ட இலக்கிய வரையறைகளை பின்பற்றுவதும் செவ்விய இலக்கியங்களின் அடையாளமாக இருக்கின்றன. தொன்மையும் குறிப்பிட்ட இலக்கிய வரையறைகளை பின்பற்றுவதும் செவ்விய இலக்கியங்களின் அடையாளமாக இருக்கின்றன. தமிழின் செவ்விய இலக்கியங்களான புறப்பாடல்கள் தொல்காப்பியம் கூறும் இலக்கிய வரையறைகளை பின்பற்றியுள்ளன என்பதை கவனத்தில் கொண்டால் செவ்வியல் தன்மைங்கிறது நம்மளுக்கு புரியும். அடுத்து புனையியம், ரொமானட்டிசம் அப்படின்னா கற்பனையின் அளவும் கதை மாந்தர்களின் பண்புகளும் மிகைப்படுத்தப்பட்ட தன்மையில் இருக்கும் இலக்கியங்கள் புனைவிய இலக்கியங்கள் அடையாளங்கள். தமிழில் எழுதப்பெற்ற காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் போன்றன புனைவியல் கூறுகள் கொண்டவை. இயற்பண்பியம் நேச்சுரலிசம் அப்படின்னா கற்பனையின் அளவை கைவிட்டு நடப்பதை அப்படியே எழுதி காட்டும் போக்கும் அதில் வெளிப்படும் திறனாய்வு பார்வையும் இயற்பண்பிய இலக்கியங்களின் அடையாளமாக கொள்ளத்தக்கன. தமிழில் எழுதப்பெற்ற பல்லு இலக்கியங்கள் தனிப்பாடல் தொடங்கி புனைக்கதைகள் பலவற்றில் இயற்பண்பிய கூறுகள் வெளிப்பட்டுள்ளன. நடப்பியம் ரியலிசம் அப்படிங்கிறது இயற்பண்பியத்தின் மறுதலையாக உருவானதே நடப்பியம். நடந்த எல்லாவற்றையும் காலம், இடம் என்ற அளவில் முழுமையாக எழுத முடியாது. ஆகவே நடந்தனவற்றில் உண்மையின் பக்கமாக எது சரியானது என சுட்டிக்காட்டும் போக்கு இலக்கிய உருவாக்கத்தின் அடிப்படையாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் உருவாக்கிய இலக்கிய போக்கே நடப்பியம். அப்படின்னா இயற்பண்பியத்தின் மறுதலையாக உருவானதே நடப்பியம். நடந்த எல்லாவற்றையும் காலம், இடம் என்ற அளவில் முழுமையாக எழுத முடியாது. ஆகவே நடந்தனவற்றில் உண்மையின் பக்கமாக எது சரியானது என சுட்டிக்காட்டும் போக்கே இலக்கிய உருவாக்கத்தின் அடிப்படையாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தியவர்கள் உருவாக்கிய இலக்கிய போக்கு தான் நடப்பியம் சொல்கிறாங்க. அதிலும் மனிதநேய நடப்பியம், விவரண நடப்பியம், ஆவண நடப்பியம், சமத்துவ நடப்பியம், மிகை நடப்பியம் அப்படின்னு சொல்லி பல வகை உண்டு. நடப்பியம் அல்லாதவன நான் ரியலிசம் அப்படின்னா நடப்பிய இலக்கியத்தை மேலும் சிறப்பானதாக ஆக்கும் முயற்சியில் அதன் மீது பல வகையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. அவை ஒன்றொன்றும் தனித்தனியே இலக்கிய போக்குகளாக ஐரோப்பிய திறனாய்வாளர்களால் வகைப்படுத்தப்படுகின்றன. குறியீட்டியம், அப்தவியம், வெளிப்பாட்டியம், மனப்பதிவியம் என பல வகை உண்டு. அவற்றை மேல் வகுப்புகளில் நம்ம படிக்கலாம். திறனாய்வாளர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இலக்கியம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானது அதனை பற்றிய திறனாய்வும் என அறிஞர்கள் கூறுகின்றனர். யாராவது ஒருவர் ஒரு பாடலையோ ஒரு உரைநடையோ எழுதியிருப்பார். அதனை படிப்பவர் ஆஹா நன்றாக உள்ளது என்று அல்லது மட்டமாக உள்ளது என்று கூறும்பொழுதே திறனாய்வாளராகவும் அவர் மாறிவிடுகிறார். அதே வேளையில் படிப்பவர் எல்லாரும் திறனாய்வாளராக மாறுவதில்லை. திறனாய்வாளர் படைப்பவருக்கும் படிப்பவருக்கும் இடையே ஒரு பாலமாக விளங்குகிறார். ஏன் தெரியுமா? ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டவுடன்
படிக்கப்படலாம் அல்லது பல ஆண்டுகளுக்கு பின்னரும் படிக்கப்படலாம். அவ்விலக்கியம் உருவான காலச்சூழல், பின்னணி ஆகியவற்றை தெரிந்து கொள்ள திறனாய்வாளர் தெள்ள தெளிவாக திறனாய்வாளர் வெளிப்படுத்தியிருப்பார். இல்லையெனில் அவ்விலக்கியத்தை படிப்பவருக்கு குழப்பம் ஏற்படும். எடுத்துக்காட்டாக, பாரதியார் பாடல்கள் தோன்றியதன் பின்னணி விடுதலை உணர்வை வேண்டி நின்ற காலமாக இருந்தது. இக்காலத்தில் அத்தகைய சூழல் இல்லை. எனவே படைப்புகளை அக்காலத்திய சூழலோடு பொருத்தி ஆய்வு செய்வர் தாம் திறனாய்வாளர். அவர் படைப்பாளிக்கும் படிப்பவருக்கும் இடையே தலைமுறை இடைவெளிகளையும் கால வேறுபாடுகளையும் குறைக்கின்றார். மற்றொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, எழுத்தாளர் புதுமைப்பித்தன் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவருடைய கதைகளில் அந்த மாவட்டத்து வட்டாரச் சொற்கள், பழக்கவழக்கங்கள், மொழிநடைகள் இடம்பெற்றிருக்கும். வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அக்கதையை படிக்கும்போது அவருக்கு சில சொற்களுக்கு பொருள் புரியாமல் இருக்கலாம் அல்லது கடினமாக தோன்றலாம். இத்தகைய இடர்பாடுகளை எல்லாம் திறனாய்வாளரே நீக்குகிறார். அதனால் அவர் படைப்பாளரையும் படிப்பவரையும் இணைப்பதற்கு பாலமாக செயல்படுகிறார். ஆகவே ஒரு இலக்கியத்தை படைப்பவர், அதனை படிப்பவர், அதனை திறனாய்வு செய்பவர் ஆகிய மூவரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டுள்ளனர். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களாக இவர்களை குறிப்பிடலாம். அடுத்ததாக, திறனாய்வு செய்வதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படின்னா, திறனாய்வாளருக்குரிய தகுதிகள் என்னும் பொழுது, ஒரு இலக்கியத்தை படைப்பது எவ்வளவு கடினமானதோ அவ்வளவு கடினமானது திறனாய்வு. ஏன் திறனாய்வு செய்வதற்குரிய தகுதி இல்லாதவர்கள் இலக்கத்தை மதிப்பீடு செய்தால் அந்த திறனாய்வு தரம் இழந்து போகும். அதனால் திறனாய்வாளர்கள் சில அடிப்படை தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும், சில விதிமுறைக்குட்பட்டு நடக்க வேண்டும் சொல்கிறாங்க. நூல் புலமை. திறனாய்வாளர் தாம் திறனாய்வு செய்யும் இலக்கியத்தோடு பிற இலக்கியங்களும் ஒப்பிட்டு கூற வேண்டியிருப்பதால் அவருக்கு பல நூல்களை பற்றி ஆழ்ந்த புலமை இருக்க வேண்டும். விரிந்த சிந்தனை. இலக்கியத்தை பன்முறையிலும் ஊடுருவி பார்ப்பதற்கு திறனாய்வாளர்களின் சிந்தனை பரப்பு விரிதல் வேண்டும். இக்காலத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அது சொல்லப்பட்ட முறையிலேயே புரிந்து கொள்ள இச்சிந்தனை உதவும். பரந்த அறிவு. இலக்கிய கூறுகளை தொடர்புபடுத்தி அறிய பரந்த அறிவு தேவை. திறனாய்வாளர் தாம் எடுத்துக்கொண்ட பொருள் கவிதை, புதினம், சிறுகதை, நாடகம் என எதுவாக இருந்தாலும் அப்பொருள் தொடர்பான பல நூல்களையும் கற்று புலமை பெற்றவராய் இருத்தல் வேண்டும். இலக்கிய பயிற்சி. எந்த ஒரு நூலிலும் உயிர்ப்புடைய பகுதிகளும் பொதுவான பகுதிகளும் இருக்கும். அந்த நூலை பன்முறை படித்தால்தான் அம்முறை பகுதியும் பிரித்தறிய இயலும். ஆகையால் திறனாய்வு செய்பவர் குறிப்பிட்ட இலக்கியத்தில் பயிற்சி பெற்றிருத்தல் இன்றியமையாதது. நடுநிலைமை என்பது திறனாய்வாளர் தாம் வெறுப்புக்கு இடமளிக்காதவாறு திறனாய்வு செய்ய வேண்டும். தம்முடைய நோக்கத்தை இலக்கியத்தில் புகுத்தாமல் படைப்பாளியின் நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு திறனாய்வு செய்ய வேண்டும். உள்ளது உள்ளபடி நிறை குறைகளையும் சேர்த்தே மதிப்பிட வேண்டும். வள்ளுவர் வாய்மொழிக்கேற்ப சமன் சீர்தூக்கும் கோல்போல் இருத்தல் வேண்டும். அதே வேளையில் நூலின் குணம், குற்றம் ஆகிய இரண்டையும் ஆய்ந்து அவற்றுள் எது மிகுதியாக உள்ளதோ அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேற்கண்ட தகுதிகளோடு படைப்பாளியின் தனித்திறனை வெளிப்படுத்துதல், பொதுமக்களை இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொள்ளச் செய்தல், இலக்கியம் ஆக்க விரும்புவோருக்கு தரமுள்ள படைப்புகளை உருவாக்க உதவுதல் போன்றவற்றையும் திறனாய்வுகளுக்குரிய தகுதியாக கூறலாம். தமிழில் திறனாய்வு தொடக்கம் எப்படி இருக்குன்னா, தமிழில் பழங்காலத்திலேயே திறனாய்வு தொடக்க நிலை கூறுகள் இருந்தன. தொல்காப்பியம் இலக்கியம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பேசுகிறது. திறனாய்வு என்பதை இலக்கியம் பற்றிய கருத்துக்களை புலப்படுத்த செய்கிறது என்றால், உரை என்பது அத்தகைய பணிகளை செய்துள்ளது என திறனாய்வாளர்கள் கூறுகின்றனர். இருவகை உரைகள். எவ்வகையான நூல்கள் என்பதன் அடிப்படையில் உரைகளை இரண்டாக கொள்ளலாம். ஒன்று இலக்கண உரைகள், மற்றொன்று இலக்கிய உரைகள். இலக்கணம், இலக்கியம் ஆகிய இரண்டிற்கும் உரை எழுதியவர்கள் எண்ணிக்கை குறைவு. நச்சினார்க்கினியர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியுள்ளார். அதே வேளையில் பத்துப்பாட்டும் என்னும் சங்க இலக்கிய நூலுக்கும் சிவக சிந்தாமணி என காப்பியத்திற்கும் உரை தந்துள்ளார். இலக்கிய நூல்களின் உரையாசிரியர்கள் அந்நூல்களை பற்றி விளக்கமாக எடுத்துரைத்ததுடன் ஆய்வு நோக்கிலும் திறனாய்ந்து தம்முடைய கருத்துக்களை புலப்படுத்தியுள்ளனர். திறனாய்வு வகைகள் என்னும் பொழுது, மனத்தாலும் அறிவாலும் அறியப்படும் ஒரு பொருளை அழகுற உணர்த்தும் படைப்பாக்கம் அல்லது கலைத்திறன் என்பது இலக்கியம் எனப்படுகிறது. மனத்தாலும் அறிவாலும் அறியப்படும் ஒரு பொருளை அழகுற உணர்த்தும் படைப்பாக்கம் அல்லது கலைத்திறன் என்பதுதான் இலக்கியம் எனப்படுகிறது. இது நோக்கம், தேவை முதலியவற்றின் கருவியாக உள்ளது. இத்தகைய இலக்கியம் தன்னகத்தே பல பண்புகளையும் பல வழிமுறைகளையும் பல கருத்து நிலைகளையும் கொண்டிருக்கிறது. அவற்றை ஆராயவும் விளக்கவும் திறனாய்வு உதவுகிறது. இத்திறனாய்வு பல அணுகுமுறைகளையும் வகைகளையும் கொண்டுள்ளது. இவற்றை கண்டறிவது திறனாய்வின் ஆழமான பண்புகளையும் பரந்துபட்ட நெறிகளையும் அறிவதற்கு துணை செய்யும். ஏனெனில் திறனாய்வு என்பதை ஒற்றைப்போக்கு கொண்டதல்ல, பன்முகமான பண்புகளும் வழிமுறைகளும் கொண்டது. எனவே திறனாய்வின் வகைகளை இங்கு அறிவது மிகவும் தேவையாகிறது. திறனாய்வு செய்வதற்குரிய வழிமுறைகளின் அடிப்படையில் திறனாய்வு வகைகள் அமைகின்றன. பல இலக்கியங்களிலிருந்து அவற்றின் இன்றியமையாத பண்புகள் சிலவற்றை மட்டும் அடையாளம் காணப்படுவது ஒரு வகை. குறிப்பிட்ட கொள்கை அல்லது பண்பு நிலையை அளவுகோலாக கொண்டு அதனை பல இலக்கியங்களோடு பொருத்தி பார்ப்பது இன்னொரு வகை. அதாவது திறனாய்வு செய்வதற்குரிய வழிமுறை அல்லது செய்முறை பேசுவது திறனாய்வின் வகை என்று அறியப்படுகிறது. அதாவது திறனாய்வு செய்வதற்குரிய வழிமுறை அல்லது செய்முறை பேசுவது
திறனாய்வு வகை என்று அறியப்படுகிறது. திறனாய்வு வகையில் பல வகை இருந்தாலும் அவற்றுள் மிக அடிப்படையானவை என பேராசிரியர் தீசு நடராசன் தமது திறனாய்வு கலை எனும் நூலில் குறிப்பிடுகிறார். தீசு நடராசன் என்ன சொல்கிறாங்கன்னா, திறனாய்வு பல வகையாக இருந்தாலும் அவற்றில் மிக அடிப்படையானது என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இதில் திறனாய்வு கலை அப்படிங்கிற நூலில் என்னென்ன அப்படின்னா, பாராட்டு முறை திறனாய்வு, முடிவு முறை திறனாய்வு, விதிமுறை திறனாய்வு, செலுத்துநிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு, விளக்க முறை திறனாய்வு, மதிப்பீட்டு முறை திறனாய்வு, ஒப்பீட்டு முறை திறனாய்வு, பகுப்பு முறை திறனாய்வு. பாராட்டு முறை திறனாய்வு, முடிவு முறை திறனாய்வு, விதிமுறை திறனாய்வு, செலுத்துநிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு, விளக்க முறை திறனாய்வு, மதிப்பீட்டு முறை திறனாய்வு, ஒப்பீட்டு முறை திறனாய்வு அல்லது பகுப்பு முறை திறனாய்வுன்னு சொல்கிறாங்க. பாராட்டு முறை திறனாய்வு அப்ரிஷியேட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னா, ஒரு இலக்கியத்தில் குறை காணாமல் அதை நிறை மட்டும் எடுத்து கூறுதல். எடுத்துக்காட்டாக கம்பராமாயணத்தை கூறலாம். இதனை பாராட்டி பல திறனாய்வு நூல்கள் வெளிவந்துள்ளன. முடிவு முறை திறனாய்வு ஜுடிஷியல் கிரிட்டிசிசம் அப்படின்னா, சில வரையறைகளையும் விதிகளையும் அளவுகோலாக கொண்டு குறிப்பிட்ட இலக்கியம் பற்றிய முடிவுகளை கூறுதல். எடுத்துக்காட்டாக தண்டி அலங்காரம் குறிப்பிடும் காப்பிய பண்புகளை விதிகளாக கொண்டு மணிமேகலை காப்பியத்தின் அமைப்பையும் பண்பையும் மதிப்பீட்டு முடிவு கூறுதல். விதிமுறை திறனாய்வு பிரிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம்னா, சில விதிகளை தாம் திறனாய்வு மேற்கொள்ளும் இலக்கியத்தில் அப்படியே பொருத்தி காணல். சில விதிமுறைகளை தாம் திறனாய்வு மேற்கொள்ளும் இலக்கியத்தில் அப்படியே பொருத்தி காணல். அதாவது அன்பின் ஐந்திணையில் தலைவனோ தலைவியோ சுட்டி ஒருவர் பெயர் கொளப்பெறார் என்பது இலக்கிய தொல்காப்பிய விதி. அதாவது அன்பின் ஐந்திணை வந்து தலைவனோ தலைவியோ சுட்டி ஒருவர் பெயர்கொள பெறார் என்பது தொல்காப்பிய விதி. இவ்விதி வந்து நெடுநல்வாடையில் பொருத்தி காண்கிறார் நச்சினார்க்கினியர். இந்நூலில் தலைவன் பெயர் சுட்டப்பெறவில்லை தான், ஆனால் வேம்பு தலையாத்த நோன்கால் எஃகுமொடு அப்படின்னு சொல்கிறாங்க நெடுநல்வாடையில். வேம்பு தலையாத்த நோன்கால் எஃகமொடு என்ற பாடலடியும் வேம்பு என்பது பாண்டிய மன்னர்களுக்குரிய அடையாளமாலை என வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. ஆகையால் இது அகநூல் அன்று புறநூல். இந்நூலின் பாட்டுடை தலைவன் தலையானங்காலத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனே என்று நச்சினார்க்கினியர் உறுதியாக கூறுகின்றார். அது செலுத்துநிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு. இண்டக்டிவ் கிரிட்டிசிசம் செலுத்துநிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு என்பது எந்த படைப்பை திறனாய்வு செய்கிறோமோ அந்த படைப்பின் வழியாகவே அதற்குரிய விதிகளை அமைத்துக் கொள்ளல். எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரத்தின் அடிப்படை அமைப்பையும் தனிச்சிறப்பையும் உற்று நோக்கி அதற்கு படைப்புக்குரிய விதிகளை வருவித்தல். இது செலுத்துநிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வாகும். அடுத்ததாக விளக்க முறை திறனாய்வு டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம். ஒரு இலக்கிய படைப்பாளியையும் அவர் படைத்த இலக்கியத்தின் பல்வேறு கூறுகளையும் விளக்கமாக ஆய்வு செய்தல். எடுத்துக்காட்டாக தொல்காப்பிய பொருளதிகாரத்தை பற்றி திறனாய்வு, அதன் அமைப்பு, இயல்தோறும் பொருள் வைப்பு முறை, களவு, கற்பு ஆகியவற்றின் தனித்தன்மை, தமிழ் மரபுக்கேற்ற அமைப்பு ஆகியவற்றை வந்து விளக்கமாக எடுத்துரைத்தல். அதாவது தொல்காப்பிய பொருளாதாரத்தை பற்றிய திறனாய்வு, அதன் அமைப்பு, இயல்தோறும் வைப்பு முறை, களவு, கற்பு ஆகியவற்றின் தனித்தன்மை, தமிழ் மரபுக்கேற்ற அமைப்பு ஆகியவற்றை விளக்கமாக எடுத்துரைத்தல். இதெல்லாமே வந்து விளக்கமுறை திறனாய்வு வருது. மதிப்பீட்டு திறனாய்வு எவால்வேட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தின் தரம், தகுதி, சிறப்பு, சீர்மை என்பனவற்றை பேசுவதோடு அவ்விலக்கியத்தில் அமைந்திருக்கும் கூறுகளும் பண்புகளும் உண்மைகளும் இலக்கிய மதிப்பு உடையவை என ஆராய்ந்து கூறுதல். குறிப்பிட்ட இலக்கியத்தின் தரம், தகுதி, சிறப்பு, சீர்மை என்பனவற்றை பேசுவதோடு அவ்விலக்கியத்தில் அமைந்திருக்கும் கூறுகளும் பண்புகளும் உண்மைகளும் இலக்கிய மதிப்பு உடையவை என ஆராய்ந்து கூறுதல். எடுத்துக்காட்டாக பாரதியாரின் குயில்பாட்டு அவரை சிறந்த கவிஞர்கள் ஒருவராக கருத செய்கிறது எனில் அதற்கான காரணங்களை சான்றுடன் காட்டுதல். ஒப்பீட்டு முறை திறனாய்வு கம்பேரிட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னா, இருவேறுபட்ட இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஒப்பியல் முறையில் ஆய்வு செய்தல். அவ்வாறு ஒப்பிடும் பொழுது அவ்விரு இலக்கியங்களுக்கும் இடையே ஓரளவு பொதுத்தன்மை இருத்தல் வேண்டும். ஒப்பீட்டு தளங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு நாட்டின் இலக்கியம் பிற நாட்டு இலக்கியம், ஒரு படைப்பாளியின் வெவ்வேறு இலக்கியங்கள், ஒரு நாட்டில் உள்ள வெவ்வேறு மொழி இலக்கியங்கள், இலக்கிய நூலுடன் இலக்கிய நூல், இலக்கண நூலுடன் இலக்கண நூல், இலக்கியத்துடன் இலக்கண நூலை ஒப்பிடக்கூடாது, இலக்கணத்தோடு இலக்கியத்தை ஒப்பிடக்கூடாது. வழிநூல் அல்லது மொழிபெயர்ப்பு நூலுடன் மூலநூல், வழிநூலுடன் மொழிபெயர்ப்பு நூலுடன் மூலநூல். பகுப்பு முறை திறனாய்வு அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகளையும் கூறுகளையும் ஏதேனும் ஒரு அளவுகோல் அல்லது நோக்கம் கொண்டு பகுத்து காணல். எடுத்துக்காட்டாக சு. செல்லப்பாவின் மௌனியின் மனக்கோலம் என்னும் ஆய்வுக் கட்டுரை எழுத்தாளர் மௌனியின் சிறுகதை உத்திகளையும் உண்மை நிலைகளையும் வேறுபடுத்தி விவரிக்கின்றது. இதன் மூலம் வந்து சிறுகதைகளின் பண்புகளும் சிறப்புகளும் ஆய்வு செய்யப்படுகின்றன. இதுவரை திறனாய்வு வகைகளை பார்த்திரோம் இல்லையா? செய்ததுக்கப்புறம் அணுகுமுறை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். திறனாய்வு அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, ஒரு இலக்கியத்தை படித்து சுவைப்பது என்பது வேறு, இலக்கியத்தை திறனாய்வு செய்வது என்பது வேறு. சுவைப்பதற்கு அணுகுமுறை தேவையில்லை, ஆனால் திறனாய்வு செய்வதற்கு அணுகுமுறை இன்றியமையாததாக உள்ளது. திறனாய்வு அணுகுமுறை விளக்கம் அப்படின்னா, ஒருவர் மற்றவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவருடன் நன்கு பேசுவதற்கும் அவர் மூலமாக செயல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சில வழிமுறைகளை பின்பற்றுவர். அவற்றை அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறோம். ஒருவர் மற்றவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவருடன் நன்கு பேசுவதற்கும் அவர் மூலமாக செயல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சில வழிமுறைகளை பின்பற்றுவர். அவற்றை வந்து அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் ஒரு குறிப்பிட்ட இலக்கியம் அல்லது
இலக்கியம் அல்லது இலக்கியங்களை கண்டு நெருங்கி அவற்றை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது. அவ்வழிமுறைக்கு அணுகுமுறை என்று பெயர். அணுகும் கூட்டல் முறை, முறையாக நெருங்கும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. திறனாய்வு அணுகுமுறை நோக்கம் அப்படி என்ன ஆகுதுன்னா, திறனாய்வு என்னும் கடலை கடக்க உதவும் மரக்கலம் போன்றது அணுகுமுறை. ஒரு இலக்கியத்தின் நேர்த்தி, சிறப்பு, கலையழகு என எல்லாவற்றையும் அவ்விலக்கியத்தின் வழிக்கு சென்று காண்பது திறனாய்வு அணுகுமுறை நோக்கமாகும். சரியான வழி, சரியான இலக்கை நோக்கி செல்ல உதவும். அதுபோல ஒரு கொள்கையோடு கூடிய சரியான அணுகுமுறை சரியான திறனாய்வுக்கு உதவும். சில வேளைகளில் அணுகுமுறை தவறாக இருந்தால் திறனாய்வும் தவறாக அமையும். திறனாய்வு குறித்த டாக்டர் ஜான்சன் என்பவர் கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, திறனாய்வு என்பவள் முயற்சி, உண்மை என்ற இருவருக்கும் தோன்றிய முதல் மகள். பிறந்தவுடன் இப்பெண் நடுவு நிலைமை என்னும் செவிலித்தாயால் மெய்யறிவு என்னும் அரண்மனையில் வளர்க்கப்பட்டால் இளமையிலேயே இவளிடம் காணப்பெற்ற சிறப்பியல்புகள் காரணமாக இவர் கற்பனை என்பவனுக்கு துணைவியாக அமைந்தாள். இலக்கிய கலை பருத்து இலக்கிய கலை அப்படிங்கிற பகுதியில் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் கூறியிருக்காங்க. அதாவது திறனாய்வு குறித்து டாக்டர் ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா, திறனாய்வு என்பவள் முயற்சி, உண்மை என்ற இருவருக்கும் தோன்றிய முதல் மகள். முயற்சிக்கும் உண்மைக்கும் பிறந்த பெண் தான் முதல் பெண் தான் திறனாய்வு. பிறந்தவுடன் இப்பெண் நடுவுநிலைமை அப்படிங்கிற செவிலித்தாய். நடுவுநிலைமைங்கிறது ஒரு செவிலித்தாயால் மெய்யறிவு என்ற அரண்மனையில் வளர்க்கப்படுறாள். மெய்யறிவு அப்படிங்கிற அரண்மனையில் வளர்க்கப்படுறாள். இளமையிலேயே இவளிடம் காணப்பட்ட சிறப்பியல் காரணமாக இவள் கற்பனை என்பவனுக்கு துணையாக அமைந்தாள் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜான்சன் சொல்கிறாரு. இலக்கிய கலை பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் குறிப்பிடுகிறார். திறனாய்வு அணுகுமுறை வகைகள் அப்படிங்கிற பொழுது ஒரு இலக்கியத்தை திறனாய்வு செய்யும் பொழுது ஆய்வுப் பொருளுக்கு ஏற்றவாறு அணுகுமுறை மாறும். எடுத்துக்காட்டாக திருக்குறளில் நூற்றுக்கணக்கான ஆய்வுப் பொருள்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றின் ஆய்வுக்கு ஏற்ப அணுகுமுறை மாறுவதை பின்பற்றுமாறு காணலாம். திருக்குறளில் உவமை நலன் என்னும் ஆய்வுக்கு மொழியியல் அணுகுமுறையும், திருக்குறளில் அறிவியல் கருத்துக்கள் என்னும் ஆய்வுக்கு அறிவியல் அணுகுமுறையும், திருக்குறளும் நாலடியாரும் என்னும் ஆய்வுக்கு ஒப்பியல் அணுகுமுறையும் தேவைப்படுகிறது. ஆகவே ஆய்வுப் பொருளுக்கு ஏற்றவாறு அணுகுமுறை மாறுகின்றன. அவ்வகையில் பல திறனாய்வு அணுகுமுறைகள் உள்ளன. அணுகுமுறைகளும் சிலவற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் உவமை நலன் அப்படிங்கிற ஆய்வுக்கு மொழியியல் அணுகுமுறை தேவைப்படுது. திருக்குறள் அறிவியல் கருத்துக்களுக்கு அறிவியல் அணுகுமுறை, திருக்குறளும் நாலடியாரும் என்னும் ஆய்வுக்கு ஒப்பியல் அணுகுமுறை தேவைப்படுது. ஆகவே ஆய்வுப் பொருளுக்கு ஏற்றவாறு அணுகுமுறை மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பல திறனாய்வு அணுகுமுறையும் இருக்குது. அதில் நம்ம சில என்னன்னு சொல்லி பார்த்தலாம். அற அறிவு அணுகுமுறை, மோரலாசிட்டிசம் அப்படின்னா மனித சமூகத்தில் தொன்று தொட்டு மரபு வழியாக வந்தவை அறங்கள். இவற்றை மையமாக கொண்டு இலக்கியங்களை அணுகுவது அறநெருகுமுறை. தமிழ் இலக்கிய வரலாற்றில் பெரும்பாலான நூல்கள் அறம் உரைப்பவைகளாக உள்ளன. அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நற்பயனை என்று இலக்கணம் கூறுகிறது. தன்னெஞ்சறிவது பொய்யற்க மானத்துக்கண் மாசுலான் ஆதல் என திருக்குறள் சமயஞ்சாரா அறக்கருத்துக்களை கூறுகிறது. சிலப்பதிகாரத்தில் 3 உண்மைகள் உணர்த்தப்படுகின்றன. அவை அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்துவந்து ஊட்டும் என்பன. இவை 3ம் சிலம்பின் மைய கருத்துக்கள். இந்நூலின் நிகழ்ச்சி புனைவுகள் யாவும் இம்மைய கருத்துக்களை சுற்றியே அமைகின்றன. மனித சமுதாயத்தில் இவை மதிப்பு வாய்ந்த அறங்களாக உள்ளன. இத்தகைய அறக்கோட்பாடுகள் இலக்கியங்களை அளவிட உதவுகின்றன. ஆகவே அறிவியல் அணுகுமுறை இலக்கியத்தில் வெளிப்படும் ஒழுக்க முறைகளை ஆராய்ந்து இலக்கியத்தை தரம் பிரித்து கூறுகின்றன. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. திறனாய்வுக்கு இணையான ஆங்கிலச் சொல் கிரிட்டிசிசம். திறனாய்வுக்கு இணையான ஆங்கிலச் சொல் கிரிட்டிசிசம். இச்சொல் கிரிட்டிகோஸ் என்ற கிரேக்க சொல்லின் ஆக்கமாகும். இதன் பொருள் பிரித்து பார்ப்பதும் தீர்ப்பு சொல்வதும் என்பதாகும். கிரிட்டிசிசம் என்பதை ஒரு கலைச்சொல்லாக முதலில் பயன்படுத்துவர் ஜான் ட்ரைட்டன். 18ஆம் நூற்றாண்டில் போட்டிருக்காங்க என்னும் ஆங்கில கவிஞர் ஆவார். அதற்கு முன்னால் கிரிட்டிக் என்னும் சொல்லை CRITIC கிரிட்டிக் என்ற சொல்லை சொல்லை பயன்படுத்தி சிந்தனையாளர் பிரான்சிஸ் பேக்கன் 1605 பயன்படுத்தியிருக்காங்க. தமிழில் கிரிட்டிசிசம் என்ற சொல்லுக்கு இணையாக விமர்சனம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்துவர் பேரா முத்துசிவன். 1944ஆம் ஆண்டு விமரிசை என்ற வடமொழி வழக்கிலிருந்து வந்த இச்சொல்லுக்கு பாராட்டுதல், விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுதல் என்று பொருள். தமிழிலும் இச்சொல்லுக்கு இணையாக திறனாய்வு என்ற சொல்லை வழக்கத்தில் விட்டவர் பே.ஆ.ச. ஞானசம்பந்தன் 1953. ஸோ இதை திறனாய்வு கலை அப்படிங்கிற நூலில் பேராசிரியர் தீசு நடராசன் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது திறனாய்வுக்கு இணையான ஆங்கில சொல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற சொல் தான். கிரிட்டிகோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெற்றுள்ளது. இதன் பொருள் பிரித்து பார்ப்பதும் தீர்ப்பு சொல்வதும் அப்படிங்கிறாங்க. கிரிட்டிசிசம் என்பதை கலைச்சொல்லாக முதல்ல பயன்படுத்துவது ஜான் ட்ரைட்டன் 18ஆம் நூற்றாண்டில். இவர் ஆங்கில கவிஞர். அதற்கு முன்னால் கிரிட்டிக் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் சிந்தனையாளர் பிரான்சிஸ் பேக்கன் 1605. தமிழில் கிரிட்டிசிசம் என்ற சொல்லுக்கு இணையான விமர்சனம் என்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தியது பேராசிரியர் முத்துசிவன் 1944ஆம் ஆண்டு. விமரிசை என்ற வடமொழி வழக்கில் இருந்த இந்த சொல்லை பாராட்டுதல்,
விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுதல் என்பது பொருள். தமிழில் இச்சொல்லுக்கு இணையாக திறனாய்வு என்ற சொல்லை வழக்கத்தில் விட்டு வந்து பேராசிரியர் ச. ஞானசம்பந்தன் 1953ஆம் ஆண்டு. இப்போ அடுத்தது சமுதாயவியல் அணுகுமுறை, சோசியோலஜிசம் அப்படின்னா சமுதாயத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை இலக்கியங்களில் கருப்பொருளாக அமைகின்றன. அதனால் தான் இலக்கியம் என்பது வாழ்க்கை நிகழ்வுகளை எதிரொலிக்கும் கால கண்ணாடி எனவும் சமுதாயத்தின் புலப்பாடு எனவும் அறிஞர்கள் கூறுகின்றனர். ஆகவே இலக்கியத்தில் பதிவாகும் மக்களின் சமுதாய கூறுகளை ஆராய்ந்து தொகுப்பதே சமுதாயவியல் அணுகுமுறை. சமுதாய பின்னணி அல்லது களம், சமுதாய நிறுவனங்கள், குடும்பம், அதன் வகைகள், சமூக உறவுகள், கிராம நகர வாழ்க்கை, இனம், ஊர், நம்பிக்கைகள், சமூக மதிப்புகள், ஒழுக்கம் முதலான நற்பழக்கங்கள், நீக்க வேண்டிய தீய பழக்கங்கள், சமுதாய சிக்கல்கள், சமுதாயத்தில் ஏற்படும் மாற்றங்கள் முதலிய சமுதாயவியல் அணுகுமுறைகள் சார்ந்து ஆராயப்படுகின்றன. தமிழ் சமூக வரலாற்றுக்கு குறிப்பாக பழந்தமிழ் சமூகத்தை அறிந்து கொள்ள சமுதாயவியல் அணுகுமுறைகள் உதவுகின்றன. அணுகுமுறைகள் பழமையானவும் அதே வேளையில் பரவலாகவும் செய்யப்படுவனாகவும் உள்ளன. இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ள நெருக்கத்தை அதனை இயங்கு திறனாய்வு கொண்டு இவை அமைகின்றன. எனவே இவை பல கோணங்களில் வெளிப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. சமுதாயத்தில் அணுகுமுறைகள் குறிப்பாக சமுதாயம் பின்புலம் காணுதல், குறிப்பிட்ட இலக்கியம் தோன்றுவதற்கு குறிப்பிட்ட பின்புலமே காரணமாதல் என்ற முறையில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு தமிழ் சிறுகதையின் தொடக்க காலத்தில் விதவையர் துன்பம், குழந்தை திருமணத்தின் கொடுமை முதலியன மிகுதியாக இடம்பெற்றிருக்கின்றன. அதே வேளையில் அண்மை கால சூழலில் அத்தகைய கருப்பொருளை காண்பது அரிது. ஏனெனில் திருமணமாகாத முதிக்கண்ணீரை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளே இப்போதைய புதினங்களில் இடம்பெறுகின்றன. அது மட்டுமின்றி பெண்கள் எழுச்சி, பெண்ணியல் சிந்தனை முதலியும் பெருகி வருகின்றன. அடுத்து உளவியல் அணுகுமுறை, சைக்கோ அனலிட்டிசம் அப்படின்னா மனித மனம் சார்ந்த பல்வேறு கருத்தாக்கங்களை முன்வைத்து இலக்கியத்தை அணுகி திறனாய்வது உளவியல் அணுகுமுறை. சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர் உருவாக்கிய உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின் அடிப்படையில் அணுகுமுறை மேற்கொள்ளப்படுகிறது. உளவியல் அணுகுமுறையானது இலக்கியத்தில் சித்தரிக்கப்படும் கதைமாந்தர்களின் மனங்களையும் நடத்தைகளையும் அறியவும், படைப்பாளியின் மன வெளிப்பாடுகளை அறியவும், அவ்விலக்கியத்தை படிப்பவர் தம் மன உணர்வுகளுக்கு ஏற்றவாறு அமைகின்ற கூறுகளையும் அறியவும் என 3 அடிப்படையில் செயல்படுகிறது. அதாவது உளவியல் அணுகுமுறை வந்து இலக்கியத்தில் சித்தரிக்கப்படும் கதைமாந்தர்களின் மனங்களையும் நடத்தைகளையும் அறியவும், படைப்பாளியின் மன வெளிப்பாடுகளை அறியவும், அவ்விலக்கியத்தில் படிப்பவர் தம் மன உணர்வுகளுக்கு ஏற்றவாறு அமைகின்ற கூறுகளை அறியவும் 3 அடிப்படையில் அமைகிறது. எடுத்துக்காட்டாக வரதராசனாரின் சில புதினங்களில் காணாமல் போவதாக ஒரு கதைப்பாத்திரம் இடம்பெற்றிருக்கும். காரணம் வரதராசன் குழந்தை பருவத்தில் காணாமல் போய் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டவர் என்பதுதான். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி காணும் தீக்கனவு அவருடைய குழப்பமான மனநிலையை வெளிப்பாடையாகும். உளவியல் அணுகுமுறை இலக்கிய கதைமாந்தர்களின் மனநிலை தொடர்பான பல கூறுகளிலும் கவனம் செலுத்துகிறது. ஆகவே உளவியல் அணுகுமுறையானது இலக்கியத்தின் புரியாத இடங்களை புரிந்து கொள்ளவும், உட்பொருட்களை குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் விளக்கிக் கொள்ளவும் பெரிதும் உதவுகிறது. அதாவது உளவியல் அணுகுமுறை வந்து இலக்கியத்தில் புரியாத இடங்களை புரிந்து கொள்ளவும், உட்பொருட்களை குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் விளங்கிக் கொள்ளவும் பெரிதும் உதவுகிறது. அடுத்ததாக மார்க்சிய அணுகுமுறை, மார்க்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளை அதன் இயக்கத்தையும் முதன்மையாகவும் மூலமாகவும் கொண்டு உலகத்தையும் அதன் வாழ்வியல் உத்திகளையும் விளக்குவது மார்க்சியம். இக்கோட்பாடு வந்து அடிப்படையில் இலக்கியத்தை ஆய்வு செய்யும் அரசியல், பொருளாதாரம், சமுதாய தத்துவமே ஆகும். இக்கோட்பாட்டை கார்ல் மார்க்ஸ் என்பவர் உருவாக்கினார். அவர் சமூகம் வர்க்கமாக பிளவுபட்டிருந்ததை கண்டார். சமூக ஏற்ற இறக்கங்களுக்கு பொருளே அடிப்படையாக காரணம் என்பதை சுட்டிக்காட்டினார். பிற தத்துவங்கள் உணர்வுகளை அடிப்படையாக கொண்டிருக்க மார்க்சியம் பொருள் முதல் என்பதை மையமாக கொண்டுள்ளது. மக்களிடமிருந்து தோன்றும் இலக்கியம் மக்களை நோக்கிய இலக்கியம் செயல்படுகின்றது. இதுதான் அதன் பொருண்மை. அதாவது இலக்கியத்தை மக்களோடு நெருங்கச் செய்வதே மார்க்சிய திறனாய்வு அணுகுமுறையின் அடிப்படை பண்பாகும். அடுத்ததாக அமைப்பியல் அணுகுமுறை அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம். ஓர் அமைப்பு என்பது பல பகுதிகள் உடையது. அவை ஒவ்வொன்றும் ஆற்றலும் திறனும் உடையது. அமைப்பின் உறுப்புகள் சிதையுமானால் கட்டமைப்பு சிதைந்துவிடும். இக்கருத்தின் அடிப்படையில் இலக்கியத்தை அணுகுவது அமைப்பியல் முறை. இலக்கியத்தை ஆய்வுக்கென எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனை தனக்குள் பல உறுப்புகள் கொண்ட குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கமையக்கூடிய ஒரு அமைப்பியல் காண்கிறது. அதாவது இலக்கியத்தை ஆய்வுக்கென எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனை தனக்குள் பல உறுப்புகள் கொண்ட ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைவுடன் கூடிய ஒரு அமைப்பாக காண்கிறது. குறிப்பிட்ட அமைப்பின் பண்புகளை அல்லது கூறுகளை அமைப்பிற்கு வெளியிலிருந்து ஆராயக்கூடாது. அவ்வமைப்பிற்குள்ளே இருந்துதான் ஆராய்தல் வேண்டும் என்பதை அமைப்பியல் அணுகுமுறை வலியுறுத்துகிறது. அமைப்பியல் அணுகுமுறை இலக்கியங்களில் எவ்வாறு ஆராயப்படுகிறது என்பதை வந்து நம்ம படிக்கணும். இலக்கியங்களுள் கதை வடிவம் ஒன்று. இக்கதை வடிவங்களில் வினை நிகழ்வுகளின் கட்டுக்கோப்பும் கதை பின்னலும் ஆராயப்படுகின்றன. கதை அமைப்பில் தீர்மானிப்பதில் கதை பின்னல் ஆற்றலுடையதாக விளங்குகிறது. எடுத்துக்காட்டாக நாஞ்சில் நாடனின் மிதவை என்னும் நாவலை குறிப்பிடலாம். படித்த இளைஞன் ஒருவன் சரியான வேலை கிடைக்காமல் தமிழ்நாட்டிலிருந்து நெருக்கடி மிகுந்த மும்பைக்கு செல்கிறான். அங்கே காலூன்ற முடியாமல் வெறும் மிதவையாய் அலைந்து அவதியுறுகிறான். இஃது அந்த புதினத்தின் கதை பின்னலாக விளங்குகிறது. இக்கதையின் பாத்திர படைப்பை குறிப்பிடத்தக்க வினை நிகழ்த்துவதாக
அமைக்கப்பட்டுள்ளது. எனவே வினை நிகழ்த்துகிற பாத்திரங்களின் வைப்பு முறையும் அவற்றை இடம் நகர்த்தும் முறையும் அமைப்பியல் விளக்கத்திற்கு உட்பட்டதாகும். ஆகவே இலக்கியத்தின் பண்பு நிலைகளை அவற்றிற்கு வெளியே போகாமல் உள்ளேயே நின்று அவற்றின் கட்டுமானங்களை மையமாக பேசுவதே அமைப்பியல் அணுகுமுறையாகும். திறனாய்வு குறித்து பல செய்திகளை புரிந்து கொண்ட நமது இக்கட்டுரையின் நிறைவாக திறனாய்வு பயன்களை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். திறனாய்வினால் என்ன பயன் இருக்குது அப்படின்னா, இலக்கியங்களை சுவைத்து பாராட்டவும் சிறந்த கருத்துக்களை தேர்ந்து அறியவும் திறனாய்வு பயன்படுகிறது. அடுத்ததாக மூல நூல்களை கற்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுகிறது. புதிய நூல் வெளியீடுகளை உணர்த்துவதுடன் சிறந்த நூலாசிரியர்களும் அறிமுகப்படுத்துகிறது. இலக்கியம் பல கோணங்களில் ஆய்வு செய்யப்படுவதால் நூலாசிரியரின் ஆளுமை புலப்படுகிறது. எனவே திறனாய்வாளர் நூலாசிரியர் போலவே வாழ்க்கை பற்றிய விளக்கத்தை தர முடிகிறது. குறுகிய காலத்தில் சிறந்த நூல்கள் அனைத்தையும் படிப்பதற்கு திறனாய்வு உதவுகிறது. தமிழ் தாய்மொழி இலக்கியங்களை மட்டுமின்றி பிறமொழி இலக்கியங்களும் அறிந்து கொள்ள ஓரளவு துணை செய்கிறது. இலக்கியத்தின் சுவையான பகுதிகளை அறிந்து கொள்ள உதவுகிறது. விளக்கம் பெற வேண்டிய கருத்துக்களையும் தெளிவாக்குகிறது. சிறந்த இலக்கியங்களை தேர்ந்தெடுத்து செய்வதுடன் சிறப்பில்லாதவற்றையும் இனக்கண்டு உணர உதவுகிறது. அடுத்ததாக ஆங்கிலத்தில் விமர்சனத்துக்கென்று தனி பத்திரிகைகள் வெளிவருகின்றன. சாட்டர்டே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்ற விமர்சன பத்திரிகையில் வெளிவரும் புத்தக விமர்சனங்களை படித்தால் ஒரு நூலை பற்றி வாசகன் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்துணையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இலக்கிய விமர்சனம் ரகுநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சில இலக்கிய அணுகுமுறை, சில திறனாய்வு அணுகுமுறைகள் என்னன்னா அமைப்பியல் அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம், அழகியல்னா ஆத்திஸ்டிசியம், அறவியல் அப்படின்னா மோரலிட்டிசியம், அறிவியல் அப்படின்னா சயின்டிஃபிக், அறிவுறுத்தல்னா டிக்டாக்டிசம், ஆன்மீகவியல்னா ஸ்பிரிச்சுவலிசம், இயற்பண்பியல் நேச்சுரலிசம், உருவளவியல்னா ஃபார்மலிசம், உளவியல்னா சைக்காலஜிஸ்டிசம், எடுத்துரைப்பியல்னா நேரட்டிசம், ஒப்பியல்னா கம்பேரிட்டிசம், சமுதாயவியல்னா சோசியலிசம், சூழலியல்னா எக்கோயிசம், தத்துவியல்னா ஃபிலோசோஃபியம், தொல் படிமவியல் அப்படின்னா ஆர்க்கிடைப்பாலிசம் அப்படின்னா தொல் படிமவியல், நடப்பியல்னா ரியலிசம், நவீனத்துவம்னா மாடர்னிசம், பின் அமைப்பியல்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், பின் காலனித்துவம்னா போஸ்ட் காலனிசம், பின் நவீனத்துவம்னா போஸ்ட் மாடர்னிசம், புது திறனாய்வு அப்படின்னா நியூ கிரிட்டிசிசம், புது வரலாற்றியல்னா நியூ ஹிஸ்டாரிசம், புனைவியல் அப்படின்னா ரொமானிட்டிசம், பெண்ணியம் அப்படின்னா ஃபெமினிசியம், மார்க்சியம்னா மார்க்சியம், மானுடவியல்னா ஆந்த்ரோபோலிசம், மிகை நடப்பியல்னா சர்ரியலிசம், மொழியியல்னா லிங்குவிஸ்டிசியம், வடிவியல்னா ஃபார்மலிசம், வரலாற்றியல்னா ஹிஸ்டோரிசம். ஸோ இதோட இந்த இயல்கள் முடிவடைந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதிலே கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா தன்மை எழுவாய். ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேட்டிவ் ஃபார்ம்னா தன்மை எழுவாய். செகண்ட் பர்சன் நேரேட்டிவ் ஃபார்ம்னா முன்னிலை எழுவாய். தேர்ட் பர்சனா படற்கை. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா பண்பு பெயர். அட்ஜெக்டிவ்னா பெயரடை. அட்ஜெக்டிவ் கிளாஸ்னா பெயரடை தொடர். அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயரடை, பெயர் இயைபு. நவுன் கன்கார்டு பெயர் இயைபு. அட்ஜெக்டிவ் நவுன் கன்கார்டுனா பெயரடை, பெயர் இயைபு. அட்வர்ப்னா வினையடை. அட்வர்பியல் கிளாஸ் அப்படின்னா வினையடை தொடர். ஆக்சிலரி வெர்ப்னா துணைவினை. கேஸ்னா வேற்றுமை. கலக்கோசன் அப்படின்னா சொல்லினைவு. கலோகேஷன் அப்படின்னா சொல்லினைவு. கன்ஜெக்டிவ்ஸ் இணைப்பிடை சொற்கள். கான்டெக்ஸ்டுவல் மீனிங்னா சூழற்பொருள். கிரிட்டிசிசம் திறனாய்வு. டிக்ஷனரினா அகராதி. எட்டிமோலஜிக்கல் அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெண்டர் ஹியூமன் அப்படின்னா பால் உயர்திணை. ஜெண்டர் நான் ஹியூமன்னா பால் அக்ரிணை. கிராமட்டிக்கல்னா இலக்கண பொருள். கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஸ்னால் இலக்கண உறவுகள். இம்பரேட்டிவ்னா ஏவல் வினைமுற்று. லெக்சிக்கல்னா அகராதி பொருள். லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னா இணைப்பு மொழி. லிங்க் வெர்பு இணைப்பு வினை. மார்ஃபாலஜிக்கல் லெவல் உருபணியல் நிலை. மார்ஃபாலஜிக்கல் ரிலேஷன்ஸ் உருபணியல் உறவுகள். மதர் டங் தாய்மொழி. அப்ஜெக்டிவ் வெர்பு கான்கார்டு செய்யப்படு பொருள் வினை இயைபு. அஃபீஷியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி. ஃபிலோஜி வேர்ச்சொலாய்வு. பாலிசெமி பலபொருள் ஒரு சொல். போஸ்ட் பொசிஷன்ஸ் பின்னொட்டுகள். ப்ரிப்போசிஷன்ஸ் முன்னொட்டுகள். ப்ரொனவுன் பதிலிப்பெயர்கள். ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் பெயரச்சம். செமினாட்டிக் லெவல் பொருண்மை நிலை. செமினாட்டிக் ரிலேஷன்ஷிப் பொறுமை உறவு. சென்டென்ஸ் பேட்டர்ன் தொடரமைப்பு ஒழுங்கு. சப்ஜெக்ட் வெர்பு கான்கார்டு எழுவாய் வினை இயைபு. சிலபல் அசை. ஸ்னோனமி ஒருபொருட் பன்மொழி. சினாட்டிக் கான்கார்டு தொடர் இயைபு. சினாட்டிக் ஸ்ட்ரக்சர் தொடர்நிலை அமைப்பு. வெர்பல் பார்ட்டிசிபிள் வினையச்சம். வேர்டு ஆர்டர் இன் சென்டென்ஸ் தொடர்களில் சொல் வரிசை. ஸோ இத்துடன் இந்த ஒரு பகுதி முடிஞ்சது. ஸோ இத்துடன் இலக்கணவியல் இயல்ல தமிழ் ஆங்கிலம் தொடரமைப்பு ஒப்பீடு, பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும், வேர்ச்சொலாய்வு, ஓர் அறிமுகம், திறனாய்வு இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ மேல்நிலை 2ஆம் ஆண்டு சிறப்பு தமிழ்
பகுதியில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண கருத்துக்கள் எல்லாமே நம்ம இத்துடன் முடிந்தது. ஸோ மீண்டும் சந்திக்கலாம். ஸோ நன்றாக தேர்வுக்கு தயாராக வேண்டும். அதனால் இதை வந்து தெளிவாக படிச்சிட்டோம். மீண்டும் சந்திக்கலாம் என்பது வேறொரு நல்ல பதிவில் அப்படிங்கிற அர்த்தம் தான். மறுபடியும் படிக்கலாங்கிற அர்த்தம் இல்லை. ஸோ இத்தோட இந்த படிப்பு வந்து இந்த எக்ஸாமோடய நல்லா எழுதணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். ஸோ அதனால் சிறப்பாக எக்ஸாம் பண்ணுறதுக்காக இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ மீண்டும் சந்திப்போம்னு வெற்றி பெற்ற பின்பு சந்திக்கலாம் என்பது தான் அர்த்தம். ஸோ மீண்டும் சந்திப்போம் என்பது வெற்றி பெற்ற பின் சந்திப்போம் என்பது தான் அர்த்தம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளவும். மறுபடியும் படிக்க வரோம் அப்படிங்கிறதுல இந்த படிப்பு இந்த தேர்வோட முடிவடையட்டும் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஸோ நலமாக சந்திப்போம் அப்படி வச்சுக்கலாமா, இல்லை வெற்றியோடு சந்திப்போம் அப்படி வச்சுக்கலாம். இனிமேட்டு நம்ம எல்லா வீடியோ முடிவுலையும் வந்து வெற்றியோடு சந்திப்போம் அப்படின்று வைத்துக்கொள்ளலாம். ஸோ இனிமேட்டுக்கு வரக்கூடிய எல்லா முடிவுகளும் மீண்டும் சந்திப்போம்னே வேண்டாம். ஏன்னா மறுபடியும் படிக்கிறதுக்கே வர மாதிரி ஒரு அர்த்தத்தில் கொண்டு வந்துடும். அதனால் வந்து வெற்றியுடன் சந்திப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் இல்லையா? ஓகே. ஸோ இத்துடன் வந்து மேல்நிலை 2ஆம் ஆண்டு சிறப்பு தமிழில் இலக்கண பகுதிக்கான இயல் வந்து நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வெற்றியோடு சந்திப்போம். வெற்றி நமதே. நன்றி.